வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலார் பிறந்த ஊர் நம்ம ஊர். சமீபத்தில் நம்மளுடைய உறவு அண்டை மாநிலமான கேரளாவில் நடந்த அந்த வயநாடு சம்பவத்திற்காக அதை நிறைய பேர்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். உலகத்திலே பார்த்த உடனே 10வது நிமிஷத்தில் சாப்பிட்டீங்களான்னு சொல்லி நம்ம இறப்பையை பார்த்து கேட்குற ஒரே ஒரு உணர்வு தமிழருக்கு மட்டும்தான் உண்டு. அப்படியாப்பட்ட நம்ம அண்டை மாநிலத்தில் ரொம்ப துயருற்ற மக்களுக்காக ஒரு நிமிடம் மௌனஞ்சலி நம்ம ராஜ் தொலைக்காட்சியின் சார்பில் செய்யணும்னு சொல்லி விரும்பியிருக்கிறோம். உலகமெங்கு வாழ்கிற ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனியதொரு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்லி எங்களுடைய பட்டிமன்றத்தை தொடங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அதுவும் நிறையா ஊர்களில் பட்டிமன்றம் பேசிட்டு இந்த சுதந்திர தின நாளை ஆரணி மக்களோடு கொண்டாடுவதில் கூடுதல் மகிழ்ச்சி. ஆரணி என்றவுடன் யோசிக்காமல் பட்டுன்னு சொல்லிடலாம், அது பட்டுக்கு பேர் போன ஊர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இங்கிருந்து தான் மித்த ஊர்களுக்கெல்லாம் நெற்மணிகள் வருதுன்ற போது இன்னும் கூடுதல் சந்தோஷம். அழகான உணவையும் கொடுத்து மானத்தையும் வழங்கி வரக்கூடிய ஆரணி மக்களை வணங்கி உங்களை வாழ்த்திட்டு நல்ல நாளில் நல்ல விஷயங்களை பேசுவதற்காக 6 அறிஞர் பெருமக்கள் அற்புதமாக பேசக்கூடியவர்கள் இந்த மேடை அலங்கரிச்சிருக்காங்க. ரொம்ப ரம்மியமாக. அதே போல் மித்த ஊர்களில் ஒரு சலசலப்பு இருக்குது, எங்களால் பேசுறதுக்கு ஏதுவாக அமையாது. ஆனால் ஆரணி மக்கள் அப்படி ஒரு அழகாக பொறுமையாக உட்காந்து தாயவே மதிக்க அந்த காலகட்டத்தில் தமிழை மதித்து அத்தனை பேர் இந்த அரங்கம் முழுவதும் நம்பி எங்களை வாழ்த்த வந்திருக்கிற உங்களுக்கும் நன்றி. நிரம்ப விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றிருக்கக்கூடிய சாதனையாளர் பெருமக்களுக்கும் பெரிய வாழ்த்துக்களை சொல்லி, எல்லாமே சுதந்திர தினம்னா அந்த ஒரு நாள் மட்டும் மிட்டாய் கொடுத்து வாங்கிட்டு வர்றதோடு இல்லாமல் அதுக்கு பின்னாடி எத்தனை உயிர்களை தன் உயிர்களை கொடுத்து இந்த சுதந்திரத்தை வாங்கினது நிறையா பேருக்கு தெரியாது. மேலே வட இந்திய பக்கம் சொன்னால் எல்லாருமே சுதந்திரம்னா காந்தி அவர்களை மட்டும் முன்னிலைப்படுத்திட்டு நிறையா பேரை மறந்துடுறாங்க. இன்னுயிரித்த பகத்சிங்கை சொல்லணும். அருமையான ஏன் ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் அத்தனை பேரை 380க்கு மேற்பட்டவர்களை கொன்று கிட்டத்தட்ட 1500 பேர் படுகாயமடைந்தப்போ கூட அதை அப்படியே தன் சின்ன வயசில் 14 வயசுல ஊறி கொஞ்சமாக ரத்தத்தில் ஊறி இங்கிலாந்துக்கே சென்று சொந்தமாக துப்பாக்கி வாங்கி அந்த ஜாலியன் வாலாபாக்கில் எத்தனை பேர் கொன்றானோ அதே ஆள் அங்கே கொன்ற உத்தம் சிங்கை எத்தனை பேருக்கு நான் வச்சுருக்கிறோம், அவங்கள மறந்துட்டோம். அதே போல் நம்ம பகுதியிலும் நிறையா முதலில் பூலித்தேவன் அவர்கள் நெற்கட் வயலில் அவருக்கு பக்கவாளமாக இருந்த ஒண்டி வீரன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, வீரன் சுந்தரலிங்கம், தூத்துக்குடி மாவட்டத்தை அலங்கரித்த வஉசியாக இருக்கட்டும், எவ்வளோ பேரை சொல்கிறது சார், அவ்வளோ பேர்களும் கொடுத்ததான் நம்மளுக்கு இந்த அழகான சுதந்திரம். இந்த நாளை கொண்டாடி மகிழ்கிற இந்த அருமையான தருணத்தில் இந்த பேச்சாளர் பெருமக்களை அழகாக ஒரு அறிமுகம் செய்துவிட்டு நிரம்ப ரசிக்க போகிறோம், நிரம்ப சிரிக்க போகிறோம். அடுத்த தலைமுறைகள்லாம் சுதந்திரத்துக்கான விஷயங்கள் நம்ம தலைவர்கள் அதுக்காக பாடுபட்ட விடுதலை வீரர்கள்லாம் ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன விழா. அதற்காக ராஜ் தொலைக்காட்சிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிட்டு, தலைப்புமே ரொம்ப எளிமையான தலைப்பு. நிம்மதியான வாழ்க்கைக்கு தேவை இயற்கை வாழ்வியலா இயந்திர வாழ்வியலா? மேனுவல் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கா இல்லை மெஷின் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கா? கோயிலில் அந்த மணி அடிக்கிறது ஒன்று இருந்துச்சு, இப்போ அதையும் மாற்றி அதுலேயும் மெஷின் வந்துடுச்சு. சுவிட்சை போட்டால் டம் 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 அடிக்கிறது, இவன் சும்மா கும்பிட்டு வந்துடுறான். கடவுளவே ஏமாத்துற அளவுக்கு தைரியமாயிடும். மேனுவல் வாழ்க்கை மெஷின் வாழ்க்கைன்றதை பிரித்து இயற்கை இல்லாமல் இருக்க முடியாது. இந்த இடத்துல பாருங்கள், எது அழகாக இருக்குன்றதை கணிச்சு இயற்கையாக ஒரு பூச்செடி சரிங்களா, இதே இடத்துல ஒரு பிளாஸ்டிக் பூ வச்சா நல்லா இருந்திருக்குமா சார்? இயற்கை. எல்லாருக்கும் ஏன் இந்த பூக்களை பிடிக்குது? உங்களை வச்சா சொல்ல போகிறேன்.
இது சிரித்து கொண்டே இருப்பதனால தான் இதற்கு எல்லாத்துக்கும் பூக்களை பிடித்து கொண்டே இருக்கு. நீங்களும் சிரித்து கொண்டே இருந்தால் உங்கள் நண்பருக்கெல்லாம் உங்களை பிடித்து கொண்டே இருக்கும். 6 அடி உயரம், அழகான மீசை, என்ன கலரு, இத்தனையும் சொல்லிட்டு சிரிக்கலைன்னா அவன் ஒரு உம்முனாமிங்க. அவன் மோரக்கட்டையில் முழிச்சா ஒன்றும் வழங்காது. எவ்வளோ அழகாக இருந்தாலும் சிரித்தா மட்டும்தான். நோயின்றி வாழணும் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவர்களாம் பிறரை நோகடித்து வாழக்கூடாது நினச்சிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் மேடை சொல்லுவேன் அடிக்கடி. எல்லாரும் என்ன சொல்லுவோம், நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லைப்பா, இன்னைக்கு இருந்தவன் நாளைக்கு இல்லைப்பா. இப்போ அதெல்லாம் கிடையாது. நைட்டில் இருந்தவன் காலையில் இல்லைப்பா. வாழ்க்கை ரொம்ப சுருங்கிடுச்சு. நிம்மதியான வாழ்க்கைக்கு தேவை இயந்திர வாழ்வியலா இயற்கை வாழ்வியலா அப்படின்னு எடுத்துக்கிற போது இயந்திர வாழ்வு தான் என்று பேசுறதுக்கு நல்ல ஒரு ஆசிரியர், நிரம்ப மேடைகளில் பட்டிமன்றங்கள் நிரம்ப பேச்சாளர்களாக அறிமுகம் செய்து பேச்சுக்கலைக்கும் தமிழுக்கும் நிறைய சேவைகள் செய்திருக்கக்கூடிய அருமையான ஒரு ஆசிரியர், கும்பகோணத்தைச் சேர்ந்த வாசு சசிகுமார் அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவரை அன்போடு அதே அன்னைக்கு சிறப்பு சேற்று பேசுகிறதுக்காக வந்திருக்கவர். நிரம்ப பட்டிமன்றங்கள், தன்னம்பிக்கை பேச்சு கல்லூரி பள்ளிகளில், அதெல்லாம் இல்லாமல் ஒரு வழக்கறிஞராகவும் இந்த இளவயதிலே வழக்கறிஞராக இருந்து கொண்டு நிறையா மேடைகளை தமிழுக்காக புதிய புதிய தகவலை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அருமை தம்பி வழக்கறிஞர் விருத்தாச்சலத்தை சேர்ந்த அருண் அவர்களுக்கு உற்சாகமான கரகோஷம். அதேபோல் இளம் வயதிலேயே நிறையா மேடைகள், நிறைய பெரியவற்றை பாராட்டை பெற்று புதிய தகவல்களை மேடைதோறும் கொண்டு வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கான பேச்சாளர்களாக இருக்காங்க. அந்த வகையில் குறிப்பிடும்படியாக பேச்சாளராக வளர்ந்து வரக்கூடிய தம்பி அவரும் வழக்கறிஞர் தான். ஹரி பாலகிருஷ்ணன் அவருக்கு ஒரு பெரிய உற்சாகமான கரகோஷம். இயற்கையை ரசிப்பதற்காக யாரும் டூர் போகிறதே கிடையாது. அங்கே போய் என்னாச்சுன்னா ஒரு செல்ஃபி எடுத்து அந்த குரூப்பில் போட்டு 4 பேர் வெறுப்பதற்கு தான் டூர் போகிறானே ஒழிய எவனும் இயற்கையை ரசித்து அவன் மனசை சாந்தப்படுத்துறதுக்கு எவனும் போகணும். ஒட்டப்பிடாரத்தில் ஓரமாக நிற்கிறேன் போட்டு அதில் 4 பேர் பதறி நீ மட்டும் போயிருக்க என்னை கூப்பிடல. ஆனாலும் நாங்கள் இயற்கை ரசிக்கிறனால தான் நாங்களுமே இன்றைக்கி அழகாக இருக்கணும். பார்த்தியா 3 பேரும் பாருங்கள். அதனால் இயற்கையோடு ஒன்றி போயிடும் சார். அதைத்தான் எல்லாரும் விரும்புகிறோம். அதை விரும்பினால்தான் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை என்று பேசுகிறதுக்கு அவங்கள ஒரு நல்ல பேராசிரியை, ஆசிரியராக இருந்து உண்டு நல்ல ஆசிரியருக்கான தகுதியும் பெற்றிருக்கக்கூடிய நிரம்ப பெற்ற ஒரு கல்வியாளர். அது மட்டும் இல்லாமல் நிறையா பட்டிமன்றம், பாட்டு மன்றம், வழக்காடு மன்றம், கவியரங்கத்தெல்லாம் பேசி கவிப்பரசு வைரமுத்துட்டெல்லாம் பாராட்டு பெற்றிருக்கக்கூடிய நல்ல ஒரு பேச்சாளர், கல்பாக்கத்தில் ஆசிரியராக இருக்கக்கூடிய ரேவதி அவர்களுக்கு உற்சாகமான கரகோஷமும் வாழ்த்துக்களும். அதேபோல் எங்கள் ராட்சி தொலைக்காட்சி பட்டிமன்றத்தில் புதிய ஒரு வரவு, அருமையாக பேசுவாங்க. உங்களுடைய ராசி என்னமோ எல்லாருமே இன்றைக்கி நிரம்ப பேசக்கூடிய நல்ல ஒரு முழுமையான பேச்சாளர். அந்த வகையில் புதிய வரவாக வந்திருக்கக்கூடியவங்க திருச்சியில் ஒரு கல்லூரியில் ஆசிரியராக இருக்கக்கூடிய பேராசிரியர் இருக்கக்கூடிய கல்பனா தர்மேந்திரா அவர்கள் நிரம்ப பட்டிமன்றங்களிலும் இப்போ நிரம்ப புதிய புதிய கவிதை நடைகளில் பேசி மக்களை மகிழ்ச்சிப்படுத்தி வருகிறார்கள். அதே போல் அவங்கள பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அதனால் நான் அதை சொல்ல விரும்பலை. நிரம்ப திரைப்படங்களையும் பட்டிமன்றம் எந்த இடமா இருந்தாலும் எதை திறந்தாலும் இன்ஸ்டாகிராம் திறந்தா வர்றாங்க, ஃபேஸ்புக்கை திறந்தா வர்றாங்க, முந்தானத்து வீட்டை திறக்கிற அங்கேயும் வந்து நிற்கிறாங்க. என்ன சார் நிறைய மேடைகளில் அவங்க கிறிஸ்துவராக இருந்தால் கூட மேடைகளில் சிவனை பற்றி 1.5 மணி நேரம் பேசுவாங்க, காளியை பற்றி பேசுவாங்க. அப்படி ஒரு மத நல்லிணக்கமாக திரைப்படங்கள் எல்லாம் பட்டிமன்ற நடுவராக 2 பட்டிமன்றம் என்ற பேச்சாளரை வந்தாங்க, 3வது பட்டிமன்றம் நடுவராயிட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா என்னுடைய பொழப்பு தான் கொஞ்சம் கொஞ்சமாக கழிஞ்சிக்கிட்டே போகுது. ஜல்லிக்கட்டில் முதல் பெண் வர்ணனையாளர் என்ற பெருமைக்கு உரியவர் கோயில்பேட்டையை சேர்ந்த அன்னபாரி. நீங்கள் ரொம்ப ஈஸி, மித்தவங்களாம் பேசிட்டு நாங்களாம் ஏங்குவோம் யாராவது சிரிக்க மாட்டாங்களான்னு. அவங்க அப்படி கிடையாது, சொல்லிவிட்டு அவங்களே சிரிச்சுக்கிடுவாங்க. அதனால் உங்களுக்கு வேலை மிச்சம், நீங்கள் ஆளாக மட்டும் உட்காந்தா போதும். அதனால் அவங்க ஒரு சுயம் என்ன முடிவெடுத்துட்டாங்க, எதுக்கு அடுத்தாலும் நம்பிக்கிட்டு நம்மளே பேசுவோம். இது இப்படி தேவைப்படுது இன்றைக்கி காலகட்டத்தில். அதனால் இந்த சுதந்திர தின நல்நாளில் நிரம்ப ஒரு கவிதை எனக்கு ரொம்ப காலமாக அது பிடிக்கும். கொடி கொடுத்தீர் குண்டூசி கொடுத்தீர் சட்டை அப்படின்றவர். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு சொல்கிறீங்க, சந்தோஷம். வீடு நம்ம இயற்கை வாழ்வில் பேசுகிறவங்களுக்கு ரொம்ப கொடுப்பின அழகான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. சார் மனித மரம் நட மாட்டேங்கிறேன் சார். இன்றைக்கி நம்ம சுவாசிக்கிறவரை யார் தெரியுமா? தேனியை கொள்கிறோம், இயற்கை பேசுகிறது, தேனீக்களை கொள்கிறோம்.
அது பாருங்க, அது ஒரு 5 வருஷத்துக்கு இல்லைன்னா மனுஷனே வாழ முடியாதான். மகர்ந்த சேர்க்கை, ஒரு பூவிலிருந்து ஒரு பூக்கு அது மாற்றுறது, அதன் மூலம் தான் நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் வேளாண்மையில் கிடைக்கிறதே செய்கிறதே அந்த சின்ன பூச்சி தேனீக்கள் சார். அது மாதிரி நம்மளுக்கு தேனை தருது. தூக்குநாங்குருவியை பற்றி சொல்லினா 1 மணி நேரம் பேசலாம். அழகா முதல் இன்ஜினியர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான், தூக்குநாங்குருவி. அழகாக ஒரு கூடு இருக்கும், கூடு கீழே ஒரு வால்வு, இங்கே ஒரு பெட்ரூமு, அதில் வந்து குஞ்சுகள் இருக்கிறதுக்கு இங்கே ஒரு தனியாக. ஏன்னா அதுவும் பாருங்கள், தென்னை மரத்தில் நுனி பகுதி தான் கட்டியிருக்கும். ஏன்னா பாம்பு போய் எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக பாம்பால் போக முடியாத ஏரியாவில் வச்சுருக்கும். எவ்வளோ அசைஞ்சாலும் கீழே விழா சார், முட்டை விழுந்துடா சார். அது பாருங்கள் எவ்வளோ இருக்குது. அதையும் பாருங்கள், அந்த நாணல் நீர் மாதிரி ஒரு சின்ன கயிறு, அப்படி பாலிஸ்ட் கயிறு மாதிரி இருக்கும், அதை தான் எடுத்துகிட்டு வந்து கட்டும். ஏன்னா எவ்வளோ தண்ணி பெஞ்சாலும் உள்ளே ஒழுகாமல் மேலே போயிடும். எப்படி யோசிச்சிருக்கு பாருங்க. இரவு நேரத்தில் அதுங்களுக்கு வெளிச்சம் வேணுன்றக்காக அந்த தூக்குநாங்குருவி என்ன செய்யும் தெரியுமா, எங்கேயாவது சகதியை போய் எடுக்கும். சகதி இல்லைன்னா அதுவே யூரின் போய் சகதி ஆக்கி சின்ன ரவுண்டாக ஒன்று உருட்டி மண் உருண்டையை கொண்டு வந்து கூட்டில் வைக்கும். கூட்டில் வச்சுட்டு மினிட்டாம்பூச்சின்னு சொல்லுவோம், மின்மணி பூச்சி, அது எங்கே இருக்கோ அதை தூக்கிட்டு வந்து அந்த மண் வச்சுருக்க பார்த்தியா கட்டி மருந்தில் உட்கார வச்சு இரவுக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்கும். இப்படி ஒரு சிந்தனை எங்கேயா பார்க்க முடியுமா? இந்த மாதிரி இயற்கையை அழிக்கிறதுக்கு எது காரணமாக இருந்துச்சு? உங்களுடைய மெஷின் சொல்லக்கூடிய அந்த கைபேசி. ஒரு மரத்தை என்ன சொல்கிறோம், மரத்தை வந்து ஒரு 80 வருஷம் இருந்த ஒரு ஆலமரம் கீழே விழுந்துச்சு, என்ன சொல்ல, செல்லரிச்சிருச்சுங்க கரான், செல்லரிச்சிருச்சு விழுந்துருச்சு. எப்படி ஒரு மரத்தை செல்லரிச்சு கொள்ளுதோ மனுஷனை இந்த செல்போன் தான் அரிச்சு கொள்ளுது அப்படின்னு சொல்கிறது இவங்களுடைய வாதமாக இருக்க போகுது. இப்படி இயற்கையும் இயந்திரமும் அழகாக மோதிக்கொள்கிற விஷயம் இது. வாக்குவாதமாக இல்லாமல் கலந்துரையாடலாக இருக்கும். பஸ்ஸு போய்கிட்டு இருக்கு, கட்டப்பையோடு ஒருத்தர் உட்காந்துருக்கேன், நெஞ்சில் உட்காந்து இப்படி பிடிச்சிட்டு போகிறேன். முன்னுக்கு பார்த்தா புது ஜோடி, கல்யாணம் ஆன ஜோடி, கக்கன்னு சிரிப்பு, இழிப்பு, கக்களிப்பு, கேலி, கிண்டல். இவன் பின்னாடி கட்டப்பையோட மஞ்சப்பையோட உட்காந்து இவன் பார்த்துட்டு சொல்கிறேன், 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படி தாண்டா இருந்தேன். இப்போ இந்த கட்டப்பையை தூக்கிட்டு போய் கத்திரிக்காய் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான். எல்லாருக்கும் வரும்டா, உங்களுக்கு வரும்டா. அதனால் இதுதான் நம்மளுக்கு சந்தோஷம். அது நிரந்தரமாகவும் இருந்துடாது. சில நேரம் எத்தனை மிஷின் வந்துருச்சு. இப்போ வேக்கம் கிளீனர், நான் அன்னபாரதியில் வேக்கம் கிளீனர் ஒன்று வாங்கியிருக்குங்க, 18,500 இஎம்ஐக்கு வாங்கியிருக்கு. வேக்கம் கிளீனர் வாங்கியிருக்கு சார். அப்படி அந்த அது சுவிட்சை போட்டு பிளக்க சொரு ஒரு பாயிண்டை வைக்குது, குப்பை பூரா உறிஞ்சிருது, எது வேணுதாலும் உறிஞ்சிருது. அவங்க பெரியப்பா நல்லா இருக்கியாமா அப்படின்னு வந்திருக்காரு, சிறுன்னு ஒரு வேட்டியை காணும். நீங்களாம் கை தட்டுறீங்க, அவர் நிலைமை எப்படி ஆயிருக்கும் பாருங்க. நல்ல வேலைக்கு பாயிண்ட் 8 வச்சனால வேட்டி போச்சு, 15 வச்சிருந்தா அவ்வளோதான், குடல்லாம் உருவிட்டு போயிடும் போல. சார் இது என்ன சிரிக்கிறீங்கன்னா, தாத்தா பாட்டியை குனிஞ்சு நிமிஞ்சு கூட்டினாங்க சார். அழகான உடல் வாகு. எங்கள் பாட்டி எங்கள் அப்பத்தான்னு சொல்லுவோம், இறந்து போகிறப்ப அதுக்கு 124 வயசு, மருத்துவமனைக்கே போல. இதுதான் இயற்கை வாழ்வு. எங்கே சாம்பு சீப்பு சோப்பெல்லாம் அவங்க பார்த்ததே இல்லை. கம்மாயில் போய் குளிப்பாங்க, அந்த கரம்பு மண்ணுன்னு ஓரமாக இருக்கும், அதை எடுத்து அப்படி தலைக்கு போடுவாங்க சார். அப்படி சாம்பு மாதிரி மின்னு முடி. எங்கள் அப்பத்தா 4 அடி தான், கூந்தல் அவுத்து விட்டால் தரையில் வந்து விழும், பொத்துன்னு. இன்னைக்கு விழுது, தனியாக விழுது தொப்பு. அப்படி இயற்கையோடு இருந்தனால தான் சந்தோஷமாக இருந்தாங்க. படுத்தோன்னே 10 நிமிஷம் தூங்குவாங்க சார். பார்த்தீங்களா, யாரெல்லாம் 95 வயசு இருப்பான்னு சொல்லி இப்போ இந்த மெஷின் வாழ்க்கையில் சொல்லிடுறேன். இங்கேயே கண்டுபிடிச்சிரும் யாருக்கு 95 வயசுன்னு. இப்போ நான் இங்கே பார்த்து போடலாம். ஒரே உதாரணத்தில், யார் பேசிக் மாடல் ஃபோன் வச்சுருக்கீங்க, அந்த 600 ஃபோன் யாராவது கை தூக்கம் பார்ப்போம்? கிடையாது. நீங்கள் நிம்மதியாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கு நிம்மதியாக இருக்க முடியுமா? சந்தோஷமாக உட்காந்துருப்பேன், ட்ரு அப்படின்னு ஃபோன் அடிக்கும். டூலரில் போவோம் சார், ஏதாவது டிராஃபிக் சிக்னல் நிற்போம், பேண்ட் பாக்கெட்டில் வச்சுருப்போம், அப்படின்னும் ஏதோ முக்கியமான எடுத்து கையில் வைப்போம். பேச காஞ்சிபுரம் பக்கத்தில் 1.5 வாங்கிக்கிறீங்களா அப்படின்னா, நானே கஞ்சிக்கலாம் இருக்கேன், போன வைடா. ஏன் இந்த பேசிக் மாடல் சொன்னீங்கன்னா 600 அந்த ஃபோனு, ஆனால் 120 ரப்பர் பேண்டில் சுற்றிருப்பேன், பேட்டரி கீழே விழுந்துடக்கூடாது. ஃபோன் வந்துச்சுன்னா இங்கிட்டு ஸ்பீக்கர் பக்கம் இங்கிட்டு திருப்பி வச்சு பேசிக்கிட்டு இருப்பேன். கேட்கல ஊருக்கே கேட்க, அவனுக்கு கேட்காது. அந்த ஃபோன் இருக்கு சந்தோஷமாக என்ன சார், யாரையும் தவறான புகைப்படம் எடுக்கவில்லை, யாருக்கும் தவறான தகவலை அனுப்பவில்லை, நிம்மதியாக தூங்கி போனது அந்த ஃபோன், பட்டன் ஃபோன். இன்னைக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் பார்த்தீங்களா? மெஷின் வாழ்க்கையில் சொல்கிறீங்க என்னென்ன செஞ்சுருக்குன்னு. கிராமத்தில் தமிழச்சி பம்பு செட்டு கிணறுல குளிச்சா சார், ஓப்பன் பிளேஸில் குளிச்சா, ஒரு ஆபாசம் கிடையாது. இன்னைக்கு பாத்ரூமில் குளிக்கும் போது எங்கே கேமரா வச்சிருக்கு, பயந்தே குளிக்க வேண்டிய சூழல் வந்தது தான் இந்த இயந்திர வாழ்க்கை. இயற்கை வாழ்க்கை 2 மோத போகிறாங்க. நீங்கள் அழகாக ரசிக்க போகிறீங்க. எப்பவுமே சண்டை ஊற பார்க்குறது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு இடத்துல 2 பேர் பயங்கரமான சண்டை, அடித்து பிறண்டு உருண்டு சட்டையை கிழிச்சு ஒருத்தர் வேர்த்து விறுவிறுத்து ரத்தத்தோடு வந்தான். ஏமாப்பிள்ள இப்படி சண்டை ஓடுற அப்படின்னா,
நான் சண்டை போடலடா, நான் விளைவிட போடவேன், எனக்கு தான் 13 அடி எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. அது மாதிரி இந்த இடத்துல நான் விளைவிடுற ஆளாக தான் இருப்பேன். அழகாக தமிழோடு செல்லமாக விளையாடுகிற அந்த விளையாட்டை நீங்கள் பார்த்து மகிழ போயிருங்கள். ரொம்ப பிரமாமல் பேசக்கூடிய பேச்சாளர்கள். அந்த வகையில் முதலாவதாக இயற்கை வாழ்க்கையா இயந்திர வாழ்க்கையா மனிதனுக்கு நிம்மதி என்பதை இயற்கை வாழ்க்கை என்று தொடங்குகிறார்கள். நல்லாசிரியை ரேவதி அவர்களுக்கு பெரிய கரகோஷம் கொடுத்து அவர் அன்போடு அரவன். என்னை கருவறைக்குள் என்னாலும் சுமந்திருக்கும் அன்னை தமிழே உன்னை வணங்குகிறேன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பிலே சுதந்திர திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நவரத்தினங்களிலே சிறந்தது ஆணி முத்து, நகைச்சுவை ரத்தினங்களிலே சிறந்தவர் எங்கள் மதுரை முத்து. போன் எடுத்து பாருங்க மேடம், 130 வந்திருக்கும். இந்த தேசிய கொடி கம்பத்தின் உச்சி தொட எத்தனை மஞ்சள் கயிறுகள் மங்களம் துறந்தன. பல தியாகிகள் தங்கள் தலைகளை தியாகம் செய்து கிடைத்ததுதான் இந்த சுதந்திரம். கொடியை குத்துவதற்காக உங்களிடம் தரப்பட்டவை குண்டூசிகள் அல்ல, அவை தேசத்திற்காக மெலிந்த தியாகிகளின் உடல்கள். தடவி பாருங்கள், தடியால் அடிபட்டு தலை மட்டும் கொஞ்சம் வீங்கி இருக்கும் குண்டூசி. அப்படிப்பட்ட தியாக ஒரு திருநாளான இந்த சுதந்திர திருநாளில் மிக அற்புதமான ஒரு தலைப்பு. என்ன தலைப்பு? என்ன இன்ன வரைக்கும் கவிதையெல்லாம் மனப்பாடமாக சொல்லிட்டீங்க, தலைப்பு என்னன்னு இப்படிலாம் மறந்துடுவீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி எழுதியே போட்டுருக்கோம். இயற்கை வாழ்வியலா இயந்திர வாழ்வியலா? அந்த 3 பேரையும் கொஞ்சம் பாருங்க. பழசா போன பட்டன் போனு. சரி, ஆமா, முதல்ல உட்கார்ந்துருக்கிறவர். நடுவில் இருக்கிறது இப்பதான் புதுசா வாங்கின மகாலட்சுமி ஃபேனு. ஏன்னா அவரோட மனைவி, புது மனைவி பேரு மகாலட்சுமி. புதுசா கல்யாணம் பண்ணி சொன்னா அது என்ன புது மனைவி பழைய மணி? மூணாவது இருக்கிறது வந்து டிஸ்பிளே போன ஆண்ட்ராய்டு போனு. என்னப்பா கடைசியில் இப்படி ஆகி போச்சு ஓ நிலைமை? உங்க பட்டிமன்றத்துக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணீங்களா என்னமோ, இந்த எதிரணியை தாக்குறதுக்கு நல்லா எழுதிட்டு வந்திருக்கீங்க. எங்க 3 பேருக்கு நீங்க ஏன் இயற்கை அப்படின்னு தலைப்பு கொடுத்தாரு சொல்லுங்க. இயற்கையிலேயே நாங்க 3 பேரும் ரொம்ப அழகா இருக்கோம். அப்புறம் எதுக்கு மழை வெஞ்சோன்னா பதறிக்கிட்டு ஓடியாந்தீங்க? ஐயோ புருவம் கரையுதே, கண்மை கரையுதுன்னு வந்தீங்க. பாருங்க, இந்த 3 பேரும் இதயங்களே இல்லாத இயந்திரங்கள்னு பேச வந்திருக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு இந்த இளைஞர்கள் வைத்திருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பை வச்சே அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். சரி, இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஒரு இளைஞன் சோக ஸ்டேட்டஸாக வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். என்ன அர்த்தம்னா அவன் காதலிக்கிற பொண்ணு அவங்க கூட சண்டை போட்டிருக்குன்னு அர்த்தம். கொஞ்ச நேரத்தில் அதை டெலீட் பண்ணிட்டான்னா அந்த சண்டை சமாதானம் ஆயிடுச்சின்னு அர்த்தம். இவனோட ஃபோட்டோவை அந்த பொண்ணு டெலீட் பண்ணிட்டா அவ கோவமா இருக்கான்னு அர்த்தம். அவளோட ஃபோட்டோவை இவன் டெலீட் பண்ணிட்டா இவன் கோவமா இருக்கான்னு அர்த்தம். இந்த ஸ்டேட்டஸை நாம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நாம வீணா போனோம்னு அர்த்தம். இந்த இறங்கி இந்த ஆரணி டீ கடையில் டீ குடிக்கிறப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. 4 பேர் வந்து செல்ஃபி எடுத்தாங்க சார். அவங்க போனோன்னு 5வது ஒரு ஆள் வந்து செல்ஃபி எடுத்துட்டு ஒத்த வார்த்தை தான் சார் கேட்டான். எனக்கு படபடன்னு வெறுத்துருச்சு. எடுத்துட்டு கேட்குறேன், நீங்கள் யாருன்னே அப்படின்னா. இந்த மாதிரி செல்ஃபோன் நம்மளை படுத்துகிற பாடு இது இல்லாத வரைக்கும் நிம்மதியாக இருந்தோம். ஆனால் நடுவர் அவர்களே இங்கே பாருங்க, ஒரு காலத்தில் காதல் என்பது ராமாயண காலத்துலேருந்து எப்படி இருந்துச்சு? இதயங்கள் பரிமாறிக்கொண்டதாக இருந்தது. ஆமாம், இன்னைக்கு இயந்திரங்கள் பரிமாறிக்கொள்றதா இருக்கு. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்த காதல் இயற்கை காதல். இப்போ என் வீட்டுக்காரலாம் இன்னைக்கு வரைக்கும் என் மேல காதல் தெரியுமா? அப்படி இருக்கணும், அதான் வீட்டுக்காரர். நாங்க இருக்க வீட்டுக்காரலாம் வாடகை தான் கேட்குறாரு. ஹவுஸ் ஓனர் கிடையாது, அவர் எனக்கே ஓனர். ஆஹா, கொஞ்சம் பெரிய ப்ராப்பர்ட்டிக்கு ஓனரா இருக்கிறாரு. இருந்து போறாரு மனுஷன், பெரிய கம்பெனி வச்சு நடத்துறாரு. காலங்காத்தால எழுந்து இங்க பட்டிமன்றம் வரணுமேனு வேக வேகமா சமைச்சிட்டு இருந்தேன். அப்படியே நெத்தி முழுக்க வேத்து போயிருந்துச்சு. வேகமா சமைச்சிங்களா வேகாம சமைச்சிங்களா? இல்ல வேக வேகமா தான். நாங்க வந்து இயற்கை வாழ்வியல் நல்ல வேக வேகமா சமைச்சிட்டு இருந்தேன். நெத்தி முழுக்க வேர்வை. எங்க வீட்டுக்கார் வந்து அப்படி ஒத்தி எடுத்துட்டு என்ன தெரியுமா சொன்னாரு? நான் ஒத்துக்கிறேன்டி, நிலாவுல தண்ணி இருக்குன்னு சொன்னானே, ஒத்துக்கிறேன்னு சொன்னார். இது இயற்கை வாழ்வியல்.
அது கூட பரவாயில்ல. இப்ப இப்ப வந்து எல்லாருக்கும் 7.5 சனி நடக்குதுன்னு ஒரு பெரிய கவலை இருக்குல்ல. இல்ல இப்ப ஓடிக்கிட்டு தான் இருக்குதா, ஓடிக்கிட்டு தான் இருக்குல்ல. நான் மீன ராசி இல்ல, எங்க வீட்டுக்காருக்கு ஒரே பயம். நேரா கோவிலுக்கு போனாரு. என் பொண்டாட்டி பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னாரு. சரி. இவர் வந்து அவர் கேட்டாரு, சொல்லுங்க என்ன நட்சத்திரம். இவர் சொன்னதை கேட்டு அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? என் பொண்டாட்டி நட்சத்திரம் இல்ல, அவ ஒரு நிலான்னு சொன்னார். சப்பு நடிச்சிருப்பாரு சாமியாரு. அப்படி வந்து இயற்கையாக அப்படி மனசுல இருந்து காதல் பொங்கி ததும்புச்சு. இன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? இந்த இயந்திரங்கள் மூலமா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஒரு மெசேஜ் அனுப்புறான். ஒரு இளைஞன் ஒரு கவிதை தானா எழுத தெரியல. ரேஷன் கடையில் உன்னை பார்த்த போதே முடிவு செய்து விட்டேன், என் ரேஷன் கார்டில் உன்னை சேர்த்து விட வேண்டும் என்று. நடுவர் அவர்களே, நான்லாம் வந்து ஒரு +2 டீச்சர். வெரி குட். நான் வகுப்பில் பார்த்து பிள்ளைய கேட்டேன், டேய் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கடா அப்படின்னு சொல்லி. அவன் எழுந்து ஒரு நல்ல சந்தேகமாக கேட்கலாம்ல. அவன் எழுந்து என்கிட்ட சொல்கிறான், மேடம் நயன்தாராவை பற்றி வள்ளுவர் எழுதியிருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு. நயன்தாரா இப்போ பிறந்துச்சு, வள்ளுவர் எப்போ பிறந்தாரு? இது என்னடா கொடுமைங்கிறேன். ஒரு பையன் கீழே விழுந்தா தூக்க யாருமே வரமாட்டாங்க, ஆனால் நயன்தாரா மாதிரி ஒரு பொண்ணு கீழே விழுந்தா தூக்க எல்லாரும் ஓடி வருவாங்கங்கிறத தான் வள்ளுவர் சொன்னார். பயன் தூக்கார் செய்த உதவி, நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிதுண்டான். உங்கள்கிட்ட படிக்கிறவன் ஒருத்தன் பாஸ் பண்ண மாட்டான்னு இதுலேருந்து தெரியும். இன்னைக்கு இயந்திர யுகம், அப்படி வேக வேகமாக போயிட்டு இருக்கிறாங்க பசங்க. ஒரு காலத்தில் யாராவது வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்து என்ன சொன்னாங்க? வேலைக்கு போகாதவங்க ஒரு காலத்தில் வீட்டில் இருந்தாங்க இல்லையா? இன்னைக்கு வேலையில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறாங்க. கேட்டால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு காலம் மாறிக்கிட்டே இருக்கு. உதவிக்கு ஒரு காலத்தில் மிதிவண்டி இருந்தது, இன்றைக்கு உடம்பை குறைக்கிறதுக்கு மிதிவண்டி வந்துருச்சு. காலம் மாறி போச்சு நடுவர் அவர்களே. இப்போ என் வீட்டுக்காரெல்லாம் என் கணவர்லாம் காஃபி கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்து காஃபி சூடாக குடிப்பேன். இப்போ ஆற்றி ஆற்றி தான் குடிக்கிறேன். ஏன் தெரியுமா? எதனால? என் வீட்டுக்கார் மனசுக்குள்ளே இருக்கிறாரு, சுற்றாது. அதுக்கு நீங்கள் துப்பாக்கி வச்சு எங்களை 7 பேரும் சுட்டுட்டு போயிருங்கம்மா பேசாமல். நெத்தியில் வந்து வேறு ஒளிஞ்சான், நிலாவில் தண்ணி இருக்கும் என்று இப்பொழுதுதான் உணர்ந்தேன். பார்த்தீங்களா? அப்படி சொல்லி சொல்லியே அவர் ஒப்பத்திக்கிட்டு இருக்கார். நம்முடைய வள்ளுவன் தான் சொன்னா, நெஞ்சத்தால் காதல் அவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேபா கரிந்து அப்படின்னு. அந்த காலத்துல இயற்கையை மட்டுமே நம்பி இருந்த காலத்தில் குடும்பம் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்றைக்கு வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஒரு காலத்தில் ஆரோக்கியமான வாழ்க்கை, இன்றைக்கு அவசரமான வாழ்க்கை. உண்மையா இல்லையா? ஒரு காலத்தில் நாம் செலவு பண்ணும்போது எப்படி செலவு பண்ணோம்? எண்ணி எண்ணி செலவு பண்ணோம். வாழ்க்கை எண்ணம் போல இருந்தது. இன்றைக்கு தேய்த்து தேய்த்து செலவு செய்கிறோம். வாழ்க்கை தேய்ந்து போய் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அட்டை தேய்ப்பி இயந்திரம்னு ஒன்று வந்திருக்குது. நம்ம ஐயா உட்காந்துருக்காங்க முன்னாடி. குரான்ல தான் மிக அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் என்னுடைய தயவு இல்லாமல் ஒரே ஒரு தானியத்தை உருவாக்கி காட்டுங்கள் என்று இறைவன் கேட்டதாக ஒரு செய்தி இருக்கு. முடியுமா நடுவர் அவர்களே? இன்றைக்கு அது முடியாமல் இருக்கிற போது இன்றைக்கு இயந்திர வாழ்க்கை தான் சிறந்ததுன்னு இவங்க எப்படி பேச முடியும்? அதான் போய் முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ லைட் ஆஃப் பண்ணால் 3 எங்கே எந்திரிச்சு ஓடுனே தெரியாது. விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய வாழ்க்கை இயந்திர வாழ்க்கை. விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய வாழ்க்கை எங்களுடைய இயற்கை வாழ்க்கை இல்லையா? நம்மாழ்வார் வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு செய்தி சொன்னார். பசுமை விஞ்ஞானி, உலகத்தின் 8வது அதிசயம் மண். எதை போட்டாலும் மக்கச் செய்கிற மண், விதை போட்டால் மட்டும் எப்படி முளைக்க செய்கிறதுன்னு கேட்டார். ஆனால் இன்றைய யுகம், இன்னைக்கு வயநாட்டில் இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை முறை மாறி போச்சுங்கிறத நம்ம ஒத்துக்கணும். மேற்கு தொடர்ச்சி மலையில் எக்கச்சக்கமாக 3000 அடி உயரத்திற்கு மரங்கள் வளர்ந்து காணப்பட்டதாம். அதையெல்லாம் வெட்டிட்டு டீ எஸ்டேட் போட்ட காரணத்தினால வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு விஞ்ஞானி நம்மாழ்வாரிடம் சொன்னாராம், இனிமேல் உங்கள் நாட்டிலே பருவமழை என்பது கிடையாது, புயல் மழை மட்டும்தான் உங்கள் நாட்டுக்குன்னு சொன்னார்னா இன்றைக்கு வாழ்க்கை முறை மாறி போயிச்சிருக்கா இல்லையா? ஒரு காலத்தில் குயிலினுடைய குரல் கேட்டு எழுந்தோம். இப்போ ரயிலோட குரல் கேட்டு எந்திரிக்க வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கிறோம். ஒலிம்பிக்கில் இப்போ சமீபத்தில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிற ஒரு பெயர், உச்சரிக்கக்கூடிய அத்தனை பெயர் என்ன அப்படின்னா வினேஷ்
போகத் அப்படிங்கிற ஒரு பெண்ணினுடைய பெயர். மிளகு 100 கிராம், தனியா 100 கிராம், புளி 100 கிராம் என்று அடுப்பங்கரைக்குள் கிடந்த பெண்மை மல்யுத்த களத்திற்கு போய் நிற்பதற்கு காரணம் அந்த பெண்ணினுடைய உழைப்பு. 57 கிலோ பிரிவில் இயற்கையாக இருக்க வேண்டிய அந்த பெண் 50 கிலோ பிரிவுக்கு தள்ளப்பட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய எடையை அவங்க குறைச்சாங்க. ஆனால் என்னாச்சு, கடைசி ஃபைனல்ஸ் அன்னைக்கு அவங்களால அந்த உணவை உட்கொள்ளாமல் இருக்க முடியல. அவங்க உடம்பு அதை கேட்குது, அந்த மாவுச்சத்தை கேட்டு அந்த பெண் சாப்பிட்ட காரணத்தினால 52 கிலோ ஆயிட்டாங்க. காலையிலக்குள்ளே அவங்க திரும்ப 50 கிலோவுக்கு வர வேண்டிய கட்டாயம். இரவு முழுக்க அந்த பெண் தூங்கவே இல்லை. தன்னுடைய உடல்லேருந்து அவங்க எவ்வளவு அளவு ரத்தத்தை வெளியேற்ற முடியுமோ அந்த ரத்தத்தை வெளியேற்றினாங்க. ராத்திரி முழுக்க உடற்பயிற்சி செய்து தண்ணீரை வெளியேற்றினாங்க. உடையினுடைய எடையை குறைச்சாங்க, அந்த ஷூவோட எடையை குறைச்சாங்க. கூந்தலை கூட அந்த பெண் குறைத்து கொண்டாள். எதற்காக தெரியுமா நடுவர் அவர்களே? அந்த பெண் இவ்வளவு செஞ்சாங்க, இந்தியா தங்கப்பதக்கம் வாங்க வேண்டும் என்பதற்காக அந்த பெண் இவ்வளவு தியாகங்களை பண்ணாங்க. அந்த இயந்திரம் இருக்கு இல்லையா, அந்த பொல்லாத இயந்திரம் 100 கிராம் எடை அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த பெண்ணை ஒலிம்பிக் நிராகரித்தது. அதற்கு இயந்திரம் காரணம். அந்த இயந்திரம் பொய் சொல்லாது, அதுக்கு இதயம் கிடையாது. அந்த பெண் அங்கே உட்காந்து கண்ணீரோட கதறி எழுதி சொன்னாங்க, அம்மா உங்கள் கனவு ஏன் கனவு எல்லாம் தகர்ந்து போச்சு, நான் இந்த மல்யுத்தத்திலிருந்து விடை பெறுகிறேன் என்று சொன்ன உடனே ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து சொன்னது, அந்த 100 கிராம் எடை அதிகரிப்பால் நீ 410 கிராம் தங்கத்தை இழந்திருக்கலாம், ஆனால் நீ தங்க மகளாக எங்களுடைய இதயத்தில் இருக்கிறாய் என்று சொன்னாங்களே, அதுதான் இயற்கை அளித்திருக்கக்கூடிய அற்புதமான குணம். நீங்கள் யாரை தெய்வமா மதிக்கிறீங்க? ஆமா, எப்பவுமே தாய் தந்தையரை தான். நான் இங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து கேட்குறேன், எல்லோருக்கும் ஒரு மதம் இருக்கலாம், எல்லோருக்கும் ஒரு கடவுள் இருக்கலாம், எல்லோருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கலாம், சில பேர் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் எல்லோரும் வணங்கக்கூடிய ஒரு பொருள் இந்த உலகத்தில் உண்டு என்று சொன்னால் அது இயற்கை மட்டும்தான். தாய் தந்தையை மதித்து வாழக்கூடிய இயற்கையான உணர்வு மிக்க நம்முடைய சமுதாயத்தில் இன்றைக்கு இந்த இயந்திர யுகம் எங்க கொண்டு போய் தெரியுமா விட்டுருக்கு? முதியோர் இல்லத்தில் விடப்பட்ட ஒரு தாய் இப்படி கவிதை எழுதுகிறாள், மகனே சின்ன வயதில் உனக்கு நான் சோறு ஊட்டுவேன், அப்பொழுது நீ கீழே பருக்கைகளை சிதற விடுவாய், நான் பதறி எடுத்து அந்த பருக்கைகளை சேர்ப்பேன். இப்பொழுது முதுமையின் தள்ளாட்டம் வெள்ளோட்டம் பார்க்கிற இந்த வயதில் கை நடுங்கி நான் உணவை சிதற விடுகிறேன். நீ கோபிக்க மாட்டாய் என்று நினைத்தேன், நீ கோபித்து கொண்டு வந்து என்னை சேர்த்த முதியோர் இல்லம் சௌகரியமாய்த்தான் இருக்கிறது என் மகனே. சின்ன வயதில் தோட்டத்திற்கு அழைத்து சென்று இது காகம், இது கிளி, இது குயில் என்று பலமுறை சொல்வேன். நீ மறுபடி கேட்பாய், நான் மறுபடி சொல்வேன். இப்பொழுது முதுமையின் தள்ளாட்டம் வெள்ளோட்டம் பார்க்கிற இந்த வயதிலே நான் ஞாபக மறதியால் மீண்டும் சில விஷயங்களை கேட்கிறேன். கோபப்பட மாட்டாய் என்று நினைத்தேன் என் கண்ணே, நீ கோபப்பட்டு கொண்டு வந்து சேர்த்த முதியோர் இல்லம் சௌகரியமாய்த்தான் இருக்கிறது என் கண்ணே. சின்ன வயதில் நீ படுக்கையை ஈரம் செய்வாய், உன்னை ஓரம் நகர்த்தி நான் ஈரத்திலே படுத்துறங்குவேன். இப்பொழுது முதுமையின் தள்ளாட்டம் வெள்ளோட்டம் பார்க்கிற இந்த வயதிலே கழிவறை செல்லும் முன் கால் நடுங்கி நான் சிறுநீர் கழித்து விடுகிறேன். நீ கோபப்பட மாட்டாய் என்று நினைத்தேன், நீ கோபப்பட்டு கொண்டு வந்து சேர்த்த முதியோர் இல்லம் சௌகரியமாய்த்தான் இருக்கிறது என் மகனே. ஆனால் இந்த அறையிலே ஒரு மின்விசிறி மாட்டு, எனக்காக அல்ல, உனக்கும் வயதாகி கொண்டிருக்கிறது. ஒருவேளை உன்னுடைய மகன் உன்னை இங்கே கொண்டு வந்து சேர்க்க நேர்ந்தால் காற்றில்லாமல் நீ உறங்க மாட்டாய் என் கண்ணே, மின்விசிறி மாட்டு என்று சொல்லுகிற அவல நிலை இந்த இயந்திர யுகத்தால் வந்துவிட்டது. இந்த பேனா, நம்முடைய இந்திய தேசம் எப்படிப்பட்ட தேசம்? இயற்கையாக மத ஒற்றுமை நிறைந்த தேசம். இந்த பேனா குல்லா போட்டிருக்கிறதே, அதனால் இது என்ன இஸ்லாமியனா? இதை திறந்து பார்த்தால் முள் தரித்திருக்கிறதே, அதனால் இது என்ன கிறிஸ்துவனா? எழுதும்போது பட்டையடிக்கிறதே, அதனால் இது என்ன இந்துவா? மூடி பாருங்கள், ஒன்று என்று சொல்லும், நாம் எல்லோரும் ஒன்று என்று சொல்லும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நேர்த்தியாக, அதே போல ரொம்ப நெகிழ்ச்சியாக தொடங்கியிருக்காங்க. ஆசிரியர் ரேவதி அவர்களுக்கு பெரிய பாராட்டுகள். அதே போல் ஆசிரியர்களே பேசிய பேச்சுக்கு ஆசிரியரே பதில் சொன்னால் நல்லாயிருக்கும்.
ஏன்னா மாணவர் கரெக்டாக பதில் சொல்ல மாட்டான், எதை சொன்னாலும் அவன் ஒரு பக்கம் தெரியலன்னு சாய்ச்சில் விட மாட்டான். கடல் அரிப்பை தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? கொஸ்டின் ஆன்சர் எழுதியிருக்கேன், லேசாக சொரிஞ்சு விட வேண்டும். நல்ல தொடக்கம். அதற்கெல்லாம் இயந்திர வாழ்வு எவ்வளோ விஷயங்களை செஞ்சிருக்கு, இது என்னென்ன மாற்றங்கள் உருவாக்கியிருக்கு நம்முடைய ஆசிரியர். இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு இரண்டும் மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் வீழ்ந்து என அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே. உலகமெல்லாம் வியாபித்திருக்கும் ராஜ் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் விடுதலை நாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்கள் நடுவர் அறிவிலே விரிந்த நெற்றி, உங்களை தான் சார், அப்படியா? அறிவிலே விரிந்த நெற்றி படபடன் வருது சார் எனக்கு. அன்பிலே முதிர்ந்த தோற்றம், விழியிலே அன்பு தேக்கம், விழிப்பிலே பாசத்தாக்கம், மொழியிலே தோய்ந்த நெஞ்சம், முத்தமிழ் நாவில் கொஞ்சம், பகுத்தறிவு மனச்சாரல், பண்பாட்டு தேனூரல், உண்மைகளின் சுரப்பு, உணர்வுகளின் வடிகால், எழுச்சியின் இயல்முரசு, கவித்துவத்தின் பொன்னூஞ்சல், எங்கள் பட்டிமன்ற பாவலர், நகைச்சுவை நயாகரா உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன். இந்த 3 பேருக்கு நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் பேசலாமா வேணாமாங்கிறத இந்த ஆரணி மக்கள் முடிவு பண்ணிட்டோம். ராஜ் தொலைக்காட்சி சுதந்திர தின பட்டிமன்றத்தில் நீங்கள்லாம் பேசணும் அப்படின்னு எங்கள் நடுவர் ஃபோன் பண்ணி சொன்னாருங்க. இன்னைக்கு பேசுறதுக்கான அமௌண்ட்டை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஜிபேல வாங்கிக்கிட்டு ரெட் பஸ் ஆப்ல ஆரணிக்கு டிக்கெட்டை புக் பண்ணிக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி கூகுள் மேப் பார்த்து ரூமுக்கு வந்துட்டு அங்க ஸ்விக்கில நல்ல சாப்பாடை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஆன்லைன்ல வாங்கின புடவைய கட்டிக்கிட்டு இன்னைக்கு பேசுறதுக்கான பாயிண்ட கூகுள்ல யூடியூப்ல தேடி தேடி எழுதிக்கிட்டு கிளம்புங்க. மேடைக்கு வந்து ஏழைகளுக்கு ஒரு பஸ் இருக்கு, கிளம்புங்க. மேடைக்கு வந்துட்டு நிக்கிறாங்க. இவங்க பேசுறதுக்கு ஒரு மைக்கு, இவங்களை அழகா காட்டுறதுக்கு 4 கேமரா, அழகான ஏசி ஹாலு, கையில ஸ்மார்ட் போனு. இவங்க பேசுவாங்களாம், இயற்கை வாழ்வு தான் சிறந்தது, இயந்திர வாழ்வை ரொம்ப தப்பானதுன்னு. நாங்க 3 பேரும் கேட்டுட்டு வீட்டுக்கு போறோம். சார் எளிமையா இந்த தலைப்பு அணுகலாம் சார். எல்லாருக்குமே ஒண்ணு தோணும். என்ன தோணும் அப்படின்னா, இயற்கை வாழ்வியல என்னையா சொல்ல முடியும்? தீர்ப்பே சொல்லிட்டீங்க சார். இயற்கை வாழ்க்கைக்கும் இயந்திர வாழ்க்கைக்கும் பெரிய வித்தியாசமே இல்லைங்க. பழைய கஞ்சியை குடிச்சா அது இயற்கை வாழ்க்கை, ஓட்ஸ் கஞ்சியை குடிச்சா அது இயந்திர வாழ்க்கை. குக்கு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது இயற்கை வாழ்க்கை, ஆன்லைன்ல புக் பண்ணி சாப்பிட்டா அது இயந்திர வாழ்க்கை. இந்த மண்ணில் பெண்களை அடிமைப்படுத்தியது இயற்கை வாழ்வியல், பெண்களை விண்ணில் பறக்க வைத்து அழகு பார்த்தது இயந்திர வாழ்வியல். சாதி பார்த்தது இயற்கை வாழ்வியல், சாதிக்க பிறந்தது இயற்கை வாழ்வியல். குலக்கல்வி தந்தது இயற்கை வாழ்வியல், குலம் தலைக்க கல்வி தந்தது இயந்திர வாழ்வியல். நோய் தெரியாமல் மக்கள் செத்து மடிந்தது இயற்கை வாழ்வியல், நோயை கண்டுபிடிச்சு அதுக்கு தீர்வு கண்டு மனிதனுடைய ஆயுளை நீட்டித்தது இயந்திர வாழ்வியல். மாட்டு வண்டி பயணம் இயற்கை வாழ்வியல், பாட்டு கேட்டுக்கிட்டே ஆடிக்கார்ல பயணம் இயந்திர வாழ்வியல். செவ்வாய் தோஷம்னு சொல்லி பெண்களுடைய திருமணத்திற்கு தடை போட்டது இயற்கை வாழ்வியல். செவ்வாய் கிரகத்துல ஹனிமூனை வச்சுக்கலாமான்னு யோசிக்கிறது இயந்திர வாழ்வியல். அந்த வினேஷ் போகத் அற்புதமான ஒரு பெண்மணி, ஒரு 150 கிராம் வெயிட் கூட, 100 கிராம் வெயிட் கூட, அதனால அவங்களுடைய பதக்கம் போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. எங்களுக்கும் வருத்தம் இருக்கு. ஆனா
இதே இயற்கை வாழ்வியல் அந்த ஒலிம்பிக் போட்டி நடந்துருந்துச்சுன்னா கலந்துகிட்ட அந்த 10 பேருக்கு மட்டும்தாமா தெரியும் இன்னைக்கு அந்த பொண்ணு தோத்துட்டா அப்படின்னு. இந்த உலக நாடுகள் எல்லாம் கண்ணீர் வடித்து அவளை தங்கமங்கையாக பார்ப்பதற்கு எது காரணம் தெரியுமா? எங்களுடைய இயற்கை வாழ்வை தாங்க காரணம். இயற்கையை நாங்கள் தெய்வமாக பார்க்கிறோம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஆயுத பூஜைன்னு ஒண்ணு உண்டு. அப்ப நாம விவசாயத்திற்கு பயன்படுத்தின கருவிகளை வச்சு படைச்சோம். இன்னைக்கு நம்ம பையன் செல்போனு, டேபு, கம்ப்யூட்டரை வச்சு படைக்கிறோம். அதுக்கு இதுக்கு என்னங்க வித்தியாசம்? சார், இந்த உலகம் அவசரமான உலகம் தான் சார், நான் மறுக்கல சார். குற்றாலம் டூர் போனோம் சார் போன வாரம். 10 நாளைக்கு முன்னாடி குற்றாலம் எதுக்கு நான் டூர் போவாங்க? குளிக்கிறதுக்கு போவாங்க. குளிக்க இறங்கல சார். பின்னாடி என் ஃப்ரெண்டு முதுகுல தட்டான், சீக்கிரம் குளி தான். ஏன்டான்னு, பார்டர் கடையில புரோட்டா தீந்துரும். இருடா அப்படின்னு குளிக்கிறேன், திருப்பி முதுகுல அடிக்கிறான். என்னடான்னு, பார்டர் கடையில புரோட்டா தீந்துரும். என்ன கோவத்துல சொன்னேன், ஏண்டா இதுக்கு முன்னாடி நீ புரோட்டா சாப்பிட்டதே இல்லையா? அவன் என்ன கேட்கறான், ஏன் இதுக்கு முன்னாடி நீ குளிச்சதே இல்லையா? சார், நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, புரோட்டாவும் முக்கியம், குளியலும் முக்கியம். இயற்கை அழகானது, நாங்கள் மறுக்கவே இல்லை. இயற்கை அழகானது, அதை ரசிக்கிறோம். அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இயற்கை சீற்றங்களில் இருந்து உங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய இயந்திர வாழ்க்கை தாங்க உங்களுக்கு பயன்படும். போன வாரம் ஒரு அழகான ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தான். இறந்தவர்களை மண் போட்டு மூடுவது வழக்கம். இறந்தவர்களை மண் போட்டு மூடுவது வழக்கம். ஆனால் மண்மூடி இறந்தவர்களை வயநாட்டு மக்களை தான் நான் இப்பொழுது பார்த்தேன் என்று சொன்னான். வயநாட்டு மக்கள் இறந்து போனாங்க. அதுல ஒரு செய்தி என்ன தெரியுமா சார்? இந்த சூரல் மலையிலேருந்து அந்த முண்டக்கை பகுதிக்கு போகணும்னு சொன்னா அந்த ஒரு 300 குடும்பங்கள் என்ன ஆனதுன்னு தெரியல. அது ஒரு 190 அடி. அந்த 190 அடியை கடந்தாதான் அந்த மக்கள் எங்க இருக்கான், புதைக்குழியில இருக்கானா, என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்ப இந்திய தேசிய ராணுவத்தில் இருந்து சீதா ஷெல்கே அப்படின்னு ஒரு வீர பெண்மணி வந்தா. நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பொறியாளர்கள் எல்லாம் போனாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து கரெக்டா ஒரு 20 மணி நேரத்திற்குள் அந்த 190 அடிக்கான ஒரு இரும்பு பாலத்தை உருவாக்கியதுதான் இவ்வளவு சீக்கிரமாக அந்த வயநாட்டு மக்களை நாம் காப்பாற்றி இருக்கிறோம் என்பதை நீங்கள் மறுக்க முடியாதுங்க. நான் சொல்ற 4 பொருள் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா சண்டை வருமா வராதா? ஒன்று மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ். நான் இந்த வாஷிங் மிஷினை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் சார், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ் வந்தான். காரை கொடுத்துட்டு கேட்டான், ஏம்மா உங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்கான்னு கேட்டான். என் பொண்டாட்டிக்கு கோவம் வந்துருச்சு. சார் என்னடா கேட்டேன் அப்படின்னா, வாஷிங் மிஷின் இருக்கான்னு கேட்டேன். இருக்கான்னு கேட்காதரா, இருக்காரான்னு கேள்டா. சார் ஒண்ணு வேணாம், சோத்துக்கு எங்க வீட்டுல அப்படின்னா சரிமா சார், சோத்துக்கு இன்னைக்கு ரசத்தை ஊத்திட்டாலே நான் வருத்தப்பட மாட்டேன் சார். சோத்துக்கு இன்னைக்கு ரசத்தை ஊத்திட்டாலே நான் வருத்தப்பட மாட்டேன். இன்னைக்கு வச்ச ரசத்தை ஊத்திட்டாலேன்னு சந்தோஷப்படுறேன். ஃப்ரிட்ஜ் வந்துச்சு சார், உங்களுக்கு தானமா எளிமை, எங்களுக்கு எங்க எளிமை? ஃப்ரிட்ஜில் அன்னைக்கு காலையில ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்கிறேன், 3 வகையான சட்னி வைக்கிறா. ஆகா என்னம்மா அதுக்குள்ள 3 வகையான சட்னியாண்ணா? இல்ல இது இன்னைக்கு வச்சது, இது நேத்தி வச்சது, இது முந்தா நாள் வச்சது. நான் சும்மா இருக்க கூடாது, 10 நாளைக்கு முன்னாடி வத்த குழம்பு வச்ச பாரு, அது சூப்பர் அப்படின்னு. அது வேணாலும் இருக்கு ஃப்ரிட்ஜில், வேணா எடுத்துட்டு வரட்டுமான்னு கேட்குறேன். இவ்வளவு வசதி வாய்ப்பை கொடுத்துருக்குது. நீங்க வந்து மேடை ஏறி இயந்திர வாழ்க்கை தப்புன்னு நீங்க பேசுவீங்களா? அதை நாங்க கேட்டுட்டு போகணுமா? உங்களுக்கு நியாயம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, சம்பந்தம் இல்லாம மாதிரி உட்காந்துருக்கீங்க. இந்த அடுத்த பாயிண்ட் எழுதுங்க பதிலுக்கு. இந்த யூடியூப்ல பார்த்துட்டு சமைக்கிறாங்க சார். அன்னைக்கெல்லாம் எங்க அம்மா சமைச்சு கொடுப்பா சார். ஐயோ எங்க அம்மா சமைச்சு அது கொடுப்பா. மத்தியானம் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போறப்ப அந்த டிஃபன் பாக்ஸை திறக்கிறப்ப ஒரு எண்ணம் வரும், உள்ள என்ன இருக்குமோ அப்படின்னு ஆர்வமா திறந்தோம். உண்டா இல்லைங்களா? இன்னைக்கு என் பொண்டாட்டி யூடியூபை பார்த்துட்டு ஒன்று கொண்டாந்து டிஃபன் பாக்ஸை திறக்கிறேன், எப்படி இருக்குமோ சார். இது கூட பரவாயில்ல, சாப்பிட்ட முன்னாடி அவன் இருப்பானோ, இது கூட பரவாயில்ல சார். எங்க அம்மா சமைச்சு கொடுத்தா சார். கொடுத்துட்டு என்ன கேட்பா, சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தோன்னே ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுப்பா சார். குடிச்சு நான் சாப்பிட்றத ஆசையா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கேட்டா. இன்னைக்கு இவ யூடியூப்ல பார்த்துட்டு என்னன்னு கண்டுபிடிங்க.
நான் என்ன மார்கோனியா? எவ்வளவு எளிமையான வாழ்க்கையை உங்களுக்கு இந்த அதனாலதான் சார் சொல்லுவான், நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை கூட பெண்களுக்கு இல்லைன்னு. உங்களுக்கான கண்டுபிடிக்கப்பட்ட இயந்திரங்களை நீங்களே மேடை போட்டு குறை சொல்றது எந்த விதத்திலமா நியாயம்? முன்னெல்லாம் அப்புறம் சொன்னாங்க காதலை பத்தி, அற்புதமான சார் காதல் ஒரு நல்ல விஷயம் தான் சார், நான் இல்லைன்னு சொல்லல. இந்த காதல் இருக்கு பார்த்தீங்களா, இவங்க சொன்னாங்க சார் நான்லாம் கல்யாணம் பண்ணப்போ ரொம்ப கஷ்டம் சார். அப்பெல்லாம் கல்யாணத்துக்கு பின்னாடி அதே கஷ்டம் தானே. நிச்சயதார்த்தத்துக்கு அன்னைக்கே என்ன பண்ணா, பையன் என்ன பண்றான், செல்போனை கொண்டு போய் கழட்டிக்க போற பொண்ணுகிட்ட கொடுத்துறான். அழகா பேசிக்கிறாங்க. அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு நான்லாம் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணேன். புரோக்கர் சொன்னான், பொண்ணு எப்படிடான்னு கேட்டேன். 5 அடி உயரம், ஆரஞ்சு பழ கலரு, டீச்சர் வேலை முடிச்சிடறான்னு. பாவி பையன் 4 அடி அகலங்கிறத சொல்லவே இல்லை. பெருமைக்காக தேடி பெறுவதல்ல கல்வி, பெற்றதை கொண்டு பெருமை தேடிக் கொள்வது கல்வி என்பதை இன்றைய இயந்திர வாழ்க்கை உருவாக்கி இருக்கு சார். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு காலத்துல மணல்ல எழுதி பழகணும், அப்புறம் ஸ்லேட்ல எழுதணும், அதுக்கப்புறம் தாள்ல எழுதணும். இன்னைக்கு என் புள்ள ஐபேட்ல உட்கார்ந்துட்டு தொடுதுறையில எழுதுறான் அப்படின்னு சொன்னா எனக்கு பெருமையா இல்லையா என்பதை நீங்க தான் சார் முடிவு பண்ணணும். இன்னைக்கு கல்வி முறைக்கு ஏற்ப மாணவர்கள் மாறிட்டான். இன்னைக்கு கல்வி முறை மாணவர்களுக்கு ஏற்ப மாறி இருக்கு என்பதைத்தானே நீங்க புரிஞ்சுக்கணும். விவசாயத்தை பத்தி அழகா சொன்னாங்க சார். எங்களுக்கு தெரியும் சார், விவசாயத்தை பத்தி நீங்க தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்றைய இயந்திர வாழ்க்கையில உள்ளவர்களுக்கு விவசாயத்தை பற்றி தெரியாதா என்ன? உழவன் சிரித்தால் உலகம் சிரிக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். பணம் சம்பாதிக்க 1000 தொழில்கள் உண்டு, ஆனால் உணவு சம்பாதிக்க விவசாயம் மட்டும் தான் உண்டு என்பதும் எங்களுக்கு தெரியும். நாங்க அதனால என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா? ஒண்ணுமில்லை, ஒரு காலையில ஒரு ஏக்கர், ஒரு 100 குழி, அந்த விவசாயி கொண்டு போய் உரங்களை தெளிக்கணும் அப்படின்னு சொன்னா காலையில 8 மணிக்கு வயலுக்கு போவான் சார். 2 மணி 3 மணிக்கும் அந்த வெயில்ல சொட்ட 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 அந்த உரத்தெல்லாம் தெளிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அப்பாடான்னு உட்காருவான். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது சார். குக்கிராமத்துல கூட கல்யாண வீடுகள்ல ட்ரோன் பயன்படுத்துறாங்க தெரியுமா? கேமராக்கள் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதே ட்ரோனை பயன்படுத்தி அந்த உரம் மருந்து அதில் வச்சு எல்லா இடத்துக்கும் அழகாக அந்த உரங்களை பாய்ச்சக்கூடிய ஆற்றலை கற்றுக் கொடுத்தது யார் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இயந்திரங்கள் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஐஓடி டெக்னாலஜி அப்படின்னு ஒரு விவசாயத்தில் வந்திருக்கு. அது 3 செயலை செய்யுது. 1, இந்த நிலத்துல என்ன பயிரிடலாம்னு சொல்லுது. 1, இந்த நிலத்துக்கு என்ன யூரியாவை பயன்படுத்தலாம்னு சொல்லுது. 2, மோட்டாரை போட்டுட்டு விவசாயி தூங்கிடுவான், அதிகமா தண்ணி போயிடும், இல்லாட்டி தூங்காம முழிச்சிருப்பான். ஆனா இந்த ஐஓடி டெக்னாலஜில அதுவே போட்டுக்கும், அதுவே ஆஃப் பண்ணிக்கும். இப்ப இவங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வருங்க, நியாயமான கேள்வி. ஏன் இதெல்லாம் என்னுடைய விவசாயி செய்யலையா, என்னுடைய பாட்டன் முப்பாட்டனுக்கெல்லாம் தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். உண்டா இல்லைங்களா? என் விவசாயிக்கு இதெல்லாம் தெரியாதா? தெரியுங்க. இந்த கண்டுபிடித்தவன் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் இந்த கேள்விக்கு உங்களுக்கு விடை புரியும். என்னுடைய தந்தை, என்னுடைய பாட்டன், என்னுடைய முப்பாட்டன் வயல்ல ராப்பகலா கஷ்டப்படுறத பார்த்து பார்த்து அவனுடைய பேரன் கண்டுபிடித்த விஷயங்கள் தான் இத்துணையும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அழகா ஒரு கவிஞன் சொன்னா, நான் என்னதான் பட்டம் படித்து பொறியாளராக இருந்தாலும் என் அப்பாவின் வியர்வை என் ரத்தத்தில் கலந்ததாலோ என்னவோ தெரியவில்லை, எனக்குள்ளும் அந்த விவசாயம் ஊறிவிட்டது என்று சொன்னான். என்று சொன்னால் விவசாயத்தை காக்கவும் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி, கருவில் தரித்தது ஒரு நாள் மரிக்கும், ஆனால் அறிவில் தரித்தது எந்நாளும் செழிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் நிம்மதியான வாழ்க்கை என்பது இயந்திர வாழ்க்கைதான், இயந்திர வாழ்க்கைதான் என்று சொல்லி, விழிக்கட்டும் விழிகள், விடியட்டும் இரவு, சாகட்டும் சங்கடங்கள், சரியட்டும் சவால், வாழட்டும் தமிழ், சிறக்கட்டும் உங்கள் புகழ் என்று சொல்லி இடம் அமர்கிறேன். நன்றி, நல்வணக்கம். ஒவ்வொரு ஆட்களும் ஒரு விதம், அவங்க தமிழை கையாளுற விதம் ஒரு வகை. அந்த வகையில் நிரம்ப சொல்லி உங்களவே சொன்னார் பார்த்தீங்களா, எல்லாமே எங்கள் எந்திரத்தை பயன்படுத்திட்டு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கீங்களே. ஆனால் நிறைவாக சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொன்னார். இவங்க என்ன மறுத்து பேச போகிறாங்க பாருங்கள். ட்ரோன் கேமரா மூலம் அப்படியே உரத்தை தெளித்து விடுற விஷயம்லாம் எங்கிட்ட வந்துடுச்சு. இவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னா, கருவிகள் கூட கூட எங்களுடைய விவசாயிகளுக்கு வேலை வாய்ப்பு குறையுது என்பதை நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களான்னு அவங்க ஒரு கேள்வி கேட்கணும். மறந்துடுவாங்கன்னு நானே சொல்லிட்டேன்.
நல்ல சிந்தனையோடு அதே நேரத்தில் நல்ல சுவாரஸ்யமாக இந்த பட்டிமன்றம் நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. இந்த அணியினுடைய இரண்டாம் பேச்சாளர் கோயில்பட்டி அன்னபாரதி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அன்போடு வரவேற்கிறேன். உலகெங்கும் இருக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அற்புதமான ஆரணி ரசிக பெருமக்களுக்கும் சுதந்திர தின நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நடுவர் அவர்களே, இவ்வளவு நேரம் நான் உட்காந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார்? என்ன எழுதுறீங்க? உங்களை வாழ்த்தி ஒரு 2 வரி கவிதை சார். அப்படி ஒன்று நீங்கள் எழுதுன மாதிரி தெரியல மேடம். பால்கார் பரமேஸ்வர் கொடுக்க வேண்டிய 30 எழுதிருந்தீங்க. அந்த காலத்து ஆட்களே கவிதை சொல்லும் போது இந்த கால யூத் கவிதை சொல்ல முடியாதா? ஒரே கவிதை யூத். ஆமா சார், கொஞ்சம் பார்த்து சார். ஒரே கவிதை உங்களை வாழ்த்தி ஆரணி மக்களையும் அப்படி மேட்ச் பண்ணி வாழ்த்துட்டுமா சார்? மேட்ச் பண்றீங்களோ சயின்ஸ் பண்றீங்களோ டக்குன்னு சொல்லுங்க எங்களுக்கு போதும். யூத்னா துடிப்பு, சிவாஜினா நடிப்பு, டிஆர்னா அடுக்கு, எங்க அணி நெருப்பு, எதிரணி பருப்பு, மதுரை முத்துனா சிரிப்பு, ஆரணி மக்கள் தாங்க சிறப்பு. என்ன தெரியுதுன்னா உங்கள்கிட்ட கைதட்டு வாங்கணும்னா உங்களை பாராட்டிகிட்டே இருக்க வேண்டியது. அது வரைக்கும் நீங்க சிரிக்க மாட்டீங்க, கைதட்ட மாட்டீங்க. உண்மையிலே கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டாது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். வாசு சசிகுமார் சார் பேசினதுக்கு அப்புறம் தான் லைவா பாக்குறேன். என்ன அழகா, ஐயோ 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 வர்றீங்க, ஜிபே பண்ணிட்டாங்க, இந்த அமௌண்ட்டை ஜிபே பண்றது என் ஜிபே எல்லாம் தாங்கல, கேமரால எடுக்கிறாங்க. எங்க நாங்க ஒரு நாளாவது உண்மையை பேசக்கூடாதா? ஒரு நாளாவது உண்மையை இதெல்லாம் தாண்டி இயற்கைன்னு பேசுறோம்ல, இந்த இடத்துல தான் இயற்கை ஜெயிக்கிறது அப்படின்னு நாங்க நம்பிக்கையோடு இருக்கிறோம் சார். ஆடி கார்ல பாட்டு கேட்டுட்டு போனா சந்தோஷம்னு நான் சொல்றேங்க. ஆடி கார்ல போனா அவன் பணக்காரனங்க. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் எவன் ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கிறவனோ அவன் தான் உண்மையான பணக்காரன், கோடீஸ்வரன். உண்மையிலேயே அவர் வரும்போது 2 குளுக்கோஸ் ஏற்றிட்டு தான் வந்தார். 24 மணி நேரமும் செல்போன் செல்போன் செல்போன். எங்க நாங்க என்ன சொல்றோம்? இயற்கைன்னு என்ன பேசுறோம்? செல்ல நோண்டி டைம் வேஸ்ட் பண்றதை விட மண்ணை நோண்டி மரம் நடுங்கள், இயற்கை. இதைத்தான் நாங்க பேசுறோம் சார். ஏசி இல்லாம இருக்க முடியல, ஆனா சொல்றோம் பூமியை சூடாக்க 30,000 ரூபாய்க்கு ஏசி வாங்க தெரிஞ்ச நமக்கு அதே பூமியை குளிர்விக்க 30 ரூபாய் கொடுத்து ஒரு மரக்கன்று நட முடியலையா அப்படிங்கறத எங்களுடைய வருத்தம் சார். அந்த காலத்து ஆட்கள் இயற்கை முறையில் இருக்கிறாங்கல்ல, அந்த காலத்து ஆட்கள் யாருக்காவது தொப்பை இருக்கு நீங்க பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு பாருங்க, அவன் அங்க உட்கார்ந்துருக்கான், தொப்பை அவனுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கு சார். ஒரு ஆள் அன்னைக்கு டேபிள் இல்லைன்னு சொல்லி வகுத்து மேலே இலையை போட்டு சாப்பிட்டு இருக்காரு. ஆனா ஒண்ணு, உலக தொலைக்காட்சிகளில் எந்த தொலைக்காட்சியிலுமே நான் பேசல சார் இந்த பாயிண்ட். முதல் முறையாக தொப்பை குறைவதற்காக ஒரு சூப்பர் டிப்ஸ் அன்னபாரதி நான் உங்களுக்காக நான் சொல்றேன். வெரி குட். உண்மையிலே தொப்பை வந்துருச்சுன்னு கவலைப்படாதீங்க. டாக்டர்கிட்ட போக வேண்டாம், ஸ்கேன் பண்ண வேண்டாம், வாக்கிங் போக வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். தொப்பை குறைவதற்கு என்ன எல்லாரும் உத்து பாக்குறாங்க? ஆமா, நீங்க நல்லா மட்டும் இருக்கட்டும், ஒன்னே குப்பை ஆக்கி விட்டுருவோம் அப்புறம். தொப்பை குறைவதற்கு என்ன பண்ணணும் தெரியுமா? உங்களை விட பெரிய தொப்பையா இருக்கும்ல, அவங்க பக்கத்துல போய் நீங்க நின்னு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க தொப்பை சின்னதா தெரியும். இந்த மாதிரி நகைச்சுவை தான் சார் சிரிக்கிறாங்க. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் சொல்ல தேவையில்லை. தொப்பை குப்பை அவ்வளவுதான். கரைக்கும் தொப்பை, வழுக்கும் கருப்பை, நீக்கும் மூப்பை, அது கேப்பை அப்படின்ற நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்களே, அதெல்லாம் நீங்க தொலைஞ்சு போச்சுன்னு எங்களுடைய வருத்தம். மேடம், நீங்க கேப்பேன்றீங்க, அவங்க நாங்க கேட்க மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க. எங்க பாப்பா எனக்கு ஒரு டிப்ஸ் சொல்லிச்சு. அது மாதிரி தான் கொசு ஒழிக்கிறதுக்கு அது ஒரு டிப்ஸ் சொல்லிச்சு. கொசு ஒழிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க சார். அதாவது அது தூங்கின பின்னாடி நம்ம தூங்கணும்ன்றது ஒரு பாயிண்ட். அது வேணாம், அப்புறம் வச்சுக்கிறோம். கொசு ஒழிக்க என்ன செய்யணும்னா, சரி, கொசு நம்ம கடிக்க வர்றப்ப 2 பேரும் அந்த ரெக்கையை பிடிச்சிட்டு ரெக்கையை தூக்கிட்டு கிச்சு கிச்சு முட்டணுமா. அப்போ வந்து கொசு ஆஹான்னு சிரிக்கிறப்ப வாயில பால்டாயில் ஊற்றி விட்டுறணும். அன்னைக்கெல்லாம் பஸ் இருந்துச்சாங்க, மாட்டு வண்டியில நம்முடைய முன்னோர்கள் போனாங்க, நடையா நடந்தாங்க, உடல் ஆரோக்கியம் அவ்வளவு தூரம் தெம்பா இருந்துச்சு. கேப்ப கம்பு ஒன்னு சொல்றேங்க, என்னைக்கு மனுஷன் கேப்பக்கூழ் சாப்பிட்றத கேவலமாவும் KFCல சாப்பிட்றத பெருமையாவும் நினைச்சோமோ அன்னைக்கே பாதி வைரஸ் நம்ம நடு வீட்டில் வந்து உட்கார்ந்துருச்சு அப்படிங்கிறத நிதர்சனமான ஒரு உண்மை அப்படின்னு சொன்னா இல்ல நம்மளால சொல்ல முடியுமா சார்? எங்க அந்த தொப்பை குறைக்கிறதுக்கு வாக்கிங் போறாங்களே, அந்த காலத்துல பஸ்ல போனாங்களா, மாட்டு வண்டியில போனாங்க சார்? டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு சார். என்ன வித்தியாசம்? என்ன 2 பேரும் தான், கண்டக்டர் டிரைவர் இல்ல சார்.
கண்டக்டர் தூங்கிட்டா யாருக்குமே டிக்கெட் கிடைக்காது, டிரைவர் தூங்கிட்டா எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்கும். எங்க அந்த தொப்பை குறைக்கிறதுக்கு வாக்கிங் நிறைய பேர் போவாங்க. ஆமா, ஆரணியில நிறைய பேர் போவீங்க. ஆனா எங்க கோவில்பட்டியில நடந்த சம்பவத்தை சொல்றேன்னா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அண்ணன் நடையோ நடன் காலையில எந்திரிச்ச உடனே மனுஷன் மாங்கு மாங்குன்னு வாக்கிங் போவார். இந்த கிளம்பிட்டாங்களா வாக்கிங்க? சும்மா இருந்தாலும் உட்காந்துருப்பாங்க. வாக்கிங்னு பூரா பேர் வாக்கிங். உன்னெல்லாம் கூட்டு வந்து நல்லா இருக்குமா? அடுத்த பேர் ரன்னிங் பேச போறாரு. கேமராமேன் கேமரா தூக்கிட்டு ரன்னிங் ஆக போறாரு. சார் அவர் மேல அங்க இருந்து கேளுங்க, நான் பேசும்போது தான் இச்சு போகணுமாண்ணா வந்து உட்கார்ந்துட்டாரு. இயற்கைக்கு மரியாதை கொடுத்து வந்து உட்கார்ந்துட்டாரு சார் எங்க வீட்டு பக்கத்துல. ஆனா இந்த பாயிண்ட் கேட்டுருப்போம். வாக்கிங் போனார், வாக்கிங் போறாரு வேகமா, சரி சரி, வாங்கன்னு வாக்கிங் போறாரு. பக்கத்துல போய் ஒரு வடைய கபக்குன்னு சாப்பிடுறாரு. வாக்கிங் போறாரு, வடைய கபக்குன்னு சாப்பிடுறாரு. வாக்கிங் போறாரு, வடைய கபக்குன்னு சாப்பிடு. நான் கடுப்பாயிட்டேன். அவர் ஏன் உனக்கு தள்ளின்னு இருக்கா? கடுப்பாயிட்டியா? அவர் சாப்பிட்டா உனக்கு என்ன கடுப்பு? அப்படி இல்ல, அந்த அண்ணனுக்கு புத்திமொழி சொல்லணும். அண்ணன், நீங்க இப்படி வாக்கிங் போனா வடையை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தொப்பை குறையவே குறையாதுன்னா வடை சாப்பிடாதீங்கன்னு அப்படின்னு. மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னார், நான் வாக்கிங் போறதே வடை சாப்பிடுறது தான். ஒரு இயந்திரம் வாங்கும் போது நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? அப்படின்னு நம்மள வாழ்க்கை ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி கூலிங்கா இருக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க. ஆனா வாஷிங் மிஷின் மாதிரி புரட்டி எடுக்குதே அப்படின்னா நம்ம கேள்வி. அவருக்கெல்லாம் எத்தனை வருஷம் புரட்டி எடுத்துச்சுன்னே தெரியல சார். பாருங்க, அவங்க நிறைய டிப்ஸ் கொடுத்துறேன், நானும் சொல்லிடுறேன். 40,000 ரூபா 60,000 ரூபாய்க்கு ட்ரெட்மில் வாங்கி நீங்கள் நடக்கிறீங்க, வெயிட் குறைய, சுகர் குறைய. அது செய்யாதீங்க. ஏன்னா நான் நடுவர் ஒரு டிப்ஸ் சொல்லணும்ல. கண்டிப்பாங்க சார். வெறும் 4,000 ரூபா உங்கள் நண்பனுக்கு கடன் கொடுங்க. தினம் வீட்டுக்கு கேட்டு அலைஞ்சு உங்கள் சுகர் குறையும், உங்கள் மான மரியாதை எல்லாம் குறையும், செருப்பும் தேஞ்சு போயிடும், பேச்சு இல்லாமல் இருக்கும். 4,000 முக்கியமா 40,000 முக்கியமான்னு பார்த்தேன். கண்டிப்பா. எங்க இந்த மனுஷ வாழ்க்கை நமக்கு கத்து கொடுத்தது என்ன? பிறந்ததுல இருந்து ஒரு 10 வயசு வரைக்கும் நம்மளை பார்த்தோன்னா மனுஷன் என்ன கேட்பான் தெரியுமா? வயசு எவ்வளவுன்னு கேட்பான். 10ல இருந்து 20 வயசு வரைக்கும் மார்க் எவ்வளவு, 20ல இருந்து 30 வயசு வரைக்கும் சம்பளம் எவ்வளவு, 30ல இருந்து 40 வயசு, 40ல இருந்து 50 வயசு வரைக்கும் சொத்து எவ்வளவு, 50ல இருந்து 60 வயசு வரைக்கும் பிபி சுகர் எவ்வளவு, 60ல இருந்து 70 வயசு வரைக்கும் பென்ஷன் எவ்வளவு, 80 வயசான அப்புறம் எப்பதான் நீ சாத? அவ்வளவுதான் சார் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது 10ல் பால்யம், 20ல் இளமை, 30ல் முறுக்கு, 40ல் நாய்குணம், 50ல் ஆசை, 60ல் முதுமை, 70ல் தூக்கம், 80ல் நடுக்கம், 90ல் வீக்கம், 100ல் அடக்கம். இதுதான் வாழ்க்கை என்று சொன்னார். இந்த வாழ்க்கையில இயற்கையாக நீ என்ன பண்ணதான் என்னுடைய கேள்வி. சொல்லிட்டு மனிதர்கள் இயற்கையை தொலைச்சிட்டு நீங்க நிக்கிறோமா சார்? லே கிராமத்து குடிசையில கொஞ்ச காலம் தங்கி பாருல, கூரையின் ஓட்டை விரிசல் வழி நட்சத்திரம் எண்ணி பாருல, கூவும் செல்போனின் அச்சரிப்பை அணைத்து கொஞ்சம் செல்வண்டின் உச்சரிப்பை கேட்போம். வெறும் காலில் செருப்பின்றி நடந்து மண்ணோடு பேசிக்கொண்டு போவோம். மழலைகளாவோம். ஆலமரத்துக்கு ஜடைய பின்னித்தான் பூக்கள் வைக்கலாமே. ஊரோரோ ஐயனாரிடம் கத்தி வாங்கித்தான் பென்சில் சீவலாமே. ஏ பல்லேலக்கா சேலத்துக்கா மதுரைக்கா திருச்சிக்கா மதுரைக்கா ஆரணிக்கா. சார், எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா 24 மணி நேரமும் டிவி ரிமோட்டை சுச்சுக்குன்னு. நீங்களும் 40 வருஷமா ரிமோட் யூஸ் பண்ணிருக்கீங்க. சுச்சுக்குன்னு ஒரு ரிமோட் பாத்திருக்கீங்களா? புருஷன் கடுப்பாயிட்டார். அடியே 24 மணி நேரம் டிவி பார்த்துட்டு இருந்த, சீரியல் பார்த்துக்கிட்டே இருந்த, நடு வீட்டுல தூக்க மாட்டு செத்துரு வண்டின்ட்டார். இந்த அக்கா கவலைப்படுன்னு நினைச்சீங்களா? ஒத்த வார்த்தை சொல்லுச்சு. அப்படின்னு பெண்கள் இழுத்தாலே உங்களுக்கு ஆப்புன்னு அர்த்தம். தொங்குறதான் தொங்குறீங்க, கொஞ்சம் டிவியை மறைக்காம ஓரமா போய் தொங்கு. என்ன சார் பண்ண? ஒன்றும் பண்ண முடியாதுமா. இப்போ அவன் தூக்கில் தொங்குறப்ப என்னத்தை நாங்கள் பண்ண முடியும்? நான் எந்திரம்ன்றனால சொல்றேன். நம்மால்ட்டி விஷயம் இருக்கு சார். கருவியை கண்டுபிடிக்கிற பூரா வெளிநாட்டுக்காரன், அதை எப்படி பயன்படுத்தும் செஞ்சு நம்மால் தான். ரிமோட்டை கண்டுபிடிச்சது வெளிநாட்டுக்கார். சில நேரம் ரிமோட்டு வேலை செய்யாது, ஆனால் எங்கே தட்டினா டிவி ஓடும்டு அப்படி இப்படின்னு ஓடும். பெட்ரோலை கண்டுபிடிச்ச வெளிநாட்டுக்காரு, கோயத்திலிருந்து வருது, எங்க இருந்து வருது. ஆனா வண்டிக்குள்ள எவ்வளவு பெட்ரோல் இருக்கு சொல்லி விளக்க மாத்து குச்சி வச்சு அளவு கண்டுபிடிக்கிற நம்மள்ட்ட. அது வண்டி குப்பரக்க போட்டு சாச்சலா 2 கிலோமீட்டரா போவேன். இன்னொன்று இந்த பேட்டரி சொன்னீங்களே, செல்ல இந்த கிளாக்ல போடுற பேட்டரி கொஞ்ச நாள்ல நின்றும். அதுக்கடுத்து 2 மாசம் ஓட்டிடுவேன் சார் நம்மளால. பேட்டரி முடிஞ்ச பின்னாடி வெயிலில் காய வைப்பேன் மாடியில்.
அப்புறம் அந்த பேட்டரி எத்தனை நாளைக்கு ஓடும்ன்று நாக்கில் தொட்டு பார்த்து கண்டுபிடிப்பேன். சுறுசுருண்டுது, இன்னும் 3 நாளைக்கு எரியும் அப்படின்னு. சார் சசிகுமார் சார் வந்து சொன்னாப்ல, உங்களுக்கு சப்போர்ட்டா தான் நாங்க மிக்ஸி கண்டுபிடிச்சிருக்கோம், கிரைண்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். பெண்கள் இன்னைக்கு இவ்வளவு தூரம் சுதந்திரமா இருக்கிறீங்க, அதை நீங்க இவ்வளவு தூரம் நீங்களே எதிர்த்து பேசலாமான்னு கேக்குறீங்க. நானும் பார்க்கலங்க. இத்தனை ஆண்கள் இருக்கிறீங்க, பெண்கள்லாம் அத்தனை பேரும் தங்கம் போட்டிருக்கிறாங்க. ஆண்களை கொஞ்சம் உற்று நோக்குங்க சார், யாருமே தங்கம் அணியவே இல்லை. ஆமா, ஏன் சார்? ஏன்? அவங்களே சொக்க தங்கம், அவங்களுக்கு எதுக்குங்க தங்கம்? சொக்கத்தங்க கரெக்ட். அங்க ஒரு ஆள் சொக்கிக்கிட்டே இருக்காரு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறதுனா அந்த காலம், அளவுக்கு மிஞ்சினா அதே குழம்பு தான் அடுத்த நாளைக்குங்கிறது தான் இந்த காலம். நீங்க சொன்னீங்கல்ல 3 வகையான சட்னி. எங்க அன்னைக்கெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி எப்படி சாப்பிட்டாங்க? 4 வகையான சட்னி. இன்னைக்கெல்லாம் 4 நாளான சட்னி சாப்பிட்றீங்களே. உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இயற்கை சார்ந்து நாங்க பேசுறோம் சார். ஏன் நாங்க மாறவே கூடாதா? கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கணும் சார். ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, கல்யாணம் ஆகல, எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? கல்யாணம் ஆயிடுச்சு, ஆகல. இப்ப அருணுக்கு கல்யாணம் புது மாப்பிள்ளையா வந்திருக்காப்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாப்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்காப்ல? ஒரு போண்டாவின் டீயும் குடிச்சிட்டு சுத்திக்கிட்டே இருந்தான்னா அவன் கல்யாணம் ஆகாதவன். பொண்டாட்டியோடு சுத்திக்கிட்டு இருந்தான்னா அவன் கல்யாணம் ஆனவன். சொல்லுங்க படபட, அப்புறம் பாப்பான். அடி வயித்துல பட்டாம்பூச்சியா பறந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி, அடுப்பாங்கரையில பூரிக்கொட்டையா பறந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் சார். சார் எங்க ரேவதிகா வந்து சொன்னாங்க, அப்படி வேர்த்த உடனே நிலாவுன்னு சொன்னாங்க. எங்க வீட்டில் நடந்த சம்பவத்தை சொல்றேன் சார். நைட் 2 மணி இருக்குங்க, நிகழ்ச்சி முடிச்சுட்டு எங்க வீட்டுல வந்து தூங்குறேன். எங்க வீட்டுக்கார் நழுக்குன்னு ஒரு மிதி சார். எல்லாம் சவுண்ட் எஃபெக்ட் காமெடி தான். இப்படி ஏன் இப்படி டைம்க்கோ மிதிச்சிட்டீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் எந்திரிச்சு. என் வீட்டுக்கார் ஒத்த வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா சார்? ரொம்ப நாளா அவருக்கு நிலாவுல கால் வைக்கணும்னு ஆசையா இருக்கு. உங்க குரூப்பே பெரிய நிலா குரூப்பா இருப்பீங்க போலயே. அம்மா என்னடாண்டா வேர்வை சிந்துனா நிலாவுல தண்ணி இருக்கும். பூரா உங்க வீட்டுக்காரெல்லாம் பொழைக்க தெரிஞ்ச மனுஷங்க. செல்போன் பயன்படுத்தக்கூடாது, டிவி மிக்ஸி எதுவுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றேன்னா, எங்க வீட்டுக்கார் செல்போன் ஷாப் தான் சார் வச்சிருக்கிறார். ஆனாலும் நான் இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். அவருடைய செல்போனை வாங்கி பார்த்தீங்கன்னா செல்போன்ல வாட்ஸ்அப் வச்சிருப்பாரு, ஃபேஸ்புக் வச்சிருக்காரு, இன்ஸ்டாகிராம் வச்சிருக்காரு, ட்விட்டர் எல்லாமே வச்சிருப்பார். ஆனா கூகுள் மேப் மட்டும் அவர்கிட்ட இல்லை சார். நான் வாயடிச்சு போய், நீங்க சொன்னீங்களே கூகுள் மேப் சரு 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 சருன்னு போய் ஆரணியில வந்து நிற்கும். நான் சொன்னேன், மாமா கூகுள் மேப் இருந்தா டக்குன்னு யூஸ் ஆகும், ஏன் கூகுள் மேப் இல்ல, ஏன் வச்சுக்கல, அது ஒண்ணு மட்டும் அந்த ஆப்பை ஏன் வச்சுக்கலன்னு. என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? என் வாழ்க்கைக்கு வழிகாட்டியா நீ இருக்கும்போது பூரா அடி வத்து ஓட போறீங்கம்மாப்பா. ஒரு மனுஷன் ஒரு லெவலுக்கு தான் பொறுமையா இருக்க முடியும். நீங்க சொன்னீங்கல்ல சார், இப்போ ஒரு கற்பனை, நம்ம உட்கார்ந்துருக்க சேரா இருக்கட்டும், மைக்கா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், செல்போனா இருக்கட்டும், கேமராவா இருக்கட்டும், கண்ணாடியா இருக்கட்டும், பெட், எல்லாருக்குமே ஒரு பேசக்கூடிய சக்தி இந்த இயந்திரத்துக்கெல்லாம் கடவுள் கொடுத்துட்டாருன்னா என்ன நடக்கும்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். நீங்க இப்போ உட்கார்ந்துருக்கீங்கல்ல சேர், இதுக்கு திடீர்னு பேசுற சக்தி கிடைச்சிருச்சு. அது என்ன நினைக்கும் தெரியுமா? வெயிட்ட குறைனா கேட்குறியா, எருமா மாடு மாரி கணக்குற, என்னத்தை தின்னு தொலைக்கிற, தயவு செய்து வெயிட்ட குறை சேர் சொல்லும். படுக்கிறோம் பெட்டு கட்டில், என்ன நினைக்கும் தெரியுமா? நாத்தம் முடிச்சவனை இன்னைக்காவது குடிச்சு தொலை. டிவி என்ன நினைக்கும் தெரியுமா? என் பிள்ளைய போட்டு ஏன் இப்படி பாடா படுத்துற. டிவியோட பிள்ளை யாரு? ரிமோட்டை போட்டு ஏன் இப்படி பாடா படுத்துற டிவி நினைக்கும். ஏங்க இதெல்லாம் தாண்டி இந்த கண்ணாடியும் சரி, இந்த கேமராவும் சரி என்ன நினைக்கும் தெரியுமா? கேமராமேனுக்குலாம் இதெல்லாம் தெரியும். இப்போ சொன்னோன்னு அவர் க்ளோஸ்அப் இருப்பார். என்ன நினைக்கும் தெரியுமா? கேமராலாம் நினைக்கும், தயவு செய்து க்ளோஸ்அப்ல மூஞ்ச காட்டாத, க்ளோஸ்அப்ல காட்டாத, பல்ல காட்டாத. எங்க ஃப்ரிட்ஜ் என்ன நினைக்கும்? எத்தனை நாள் தான் இந்த பழைய சாம்பார் ரசத்தை பழைய புளிச்சமாவையோ ஊத்துவியோ, வேற எதையுமே நீ வைக்க மாட்டியா அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜ் நினைக்கும். ஃபேன் என்ன நினைக்கும் தெரியுமா? நீ இப்போ என்ன பண்ணி கிழிச்சிட்டேன்னு அப்படி சுத்த விடுற, ஒரு நாள் ஒன்றை கெட்டு சுத்தி விட்டா தெரியும் அப்படின்னு ஃபேன் நினைக்கும். ஆடியன்ஸ்ல என்ன நினைப்பாங்க தெரியுமா? சொன்னேன் அங்க போம்னு கேட்குறியா, இங்க வேணாம்னு. ரிமோட் என்ன நினைக்கும், பேர என்ன நினைப்பேன், நாங்க என்ன நினைக்கணும் கேள்வி ஒரு தடவை. என்றைக்கும் மறைந்த ஜனாதிபதியாக இல்லாமல் மக்களின் ஜனாதிபதியாக இருப்பவர் தான் ஆவுல் பக்கீர் ஜைனுலாபுதீன் அப்துல் கலாம் ஐயா என்று சொன்னார். அவரை பத்தின ஒரு வார்த்தை சொன்னேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு எப்ப சந்தோஷம் அப்படின்னு கேட்டது. கலாம் ஐயாட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிறார், உங்களுக்கு எப்ப சந்தோஷம் ஐயா? கலாம் ஐயா சொன்ன வார்த்தை, 3 கிலோ எடையுள்ள
செயற்கை கோள் தயாரித்ததை விட 300 கிராம் எடையுள்ள செயற்கை கால் தயாரிச்சதுதான்ப்பா எனக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு கலாமையா சொன்னார் அப்படின்ட்டு சொன்னா, அதுதான் சார். என்னதான் நீங்க இயந்திரம் இயந்திரம் இயந்திரம்னாலும் அந்த இயந்திரத்துக்குள்ள ஒரு இயற்கை இருக்கணும் சார். அந்த இயற்கை சின்னாப்பனமா அழிஞ்சிருச்சு அப்படின்ட்டு சொன்னா ஒண்ணுமே அடுத்த ஜென்மம்னே அடுத்த பிறவினே இல்லாம போயிடும். அந்த காலத்துல விவசாயிகள்லாம் ஒரு நெற்பயிரை பயிரிடும் போது கூட கடவுள்கிட்ட வேண்டுவாங்களாம். என்ன வேண்டுவாங்களாம் தெரியுமா? காத்தவன் தின்றது போக, கள்வன் தின்றது போக, கண்டவன் தின்றது போக, பறவைகள் தின்றது போக, எனக்கும் கொஞ்சம் விளையணும் சாமி அப்படின்ட்டு அந்த காலத்துல விவசாயிகள் கடவுளை பார்த்து கும்பிட்டாங்க அப்படின்ட்டு சொன்னா, காத்தவன் தின்றது போக, கள்வன் தின்றது போக, கண்டவன் தின்றது போக, பறவைகள் தின்றது போக, இதெல்லாம் தின்றது போக எனக்கும் கொஞ்சோண்டி குடுன்ட்டு கேட்கிறார்ல, அப்படிப்பட்ட பரம்பரை வாழ்ந்த சமுதாயம் நம்மளுடைய சமுதாயம் அப்படின்ட்டு சொன்னா, தயவு செய்து நண்பர்களே, இயந்திரம் 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 என்று சொல்லாமல் கொஞ்சம் இயற்கையத்தையும் கொஞ்சம் சுவாசிக்கும். சீனி இல்லாத காலத்துல நமக்கு சர்க்கரை நோய் வந்ததில்லை. ஷாம்பு இல்லாத காலத்துல நமக்கு யாருக்கும் முடி கொட்டினதில்லை. மினரல் வாட்டர் இல்லாத காலத்துல யாருக்கும் கிட்னில கல் வந்ததில்லை. பாலித்தீன் பை இல்லாத காலத்தில் யாருக்கும் புற்றுநோய் வந்ததில்லை. அயோடின் உப்பு இல்லாத காலத்தில் தைராய்டு பிரச்சனை யாருக்கும் வந்ததில்லை. மிக்சி கிரைண்டர் இல்லாத காலத்தில் சிசேரியன் மூலமாக பெண்களுக்கு குழந்தை பிறந்ததில்லை. டிவி மொபைல் இல்லாத காலத்தில் கண்ணாடி யாரும் அணிந்ததில்லை. யோசிச்சு பாருங்கள், இந்த பிராய்லர் கோழி இல்லாத காலத்தில் பெண் குழந்தைகள் விரைவாக பருவமடையவில்லை என்று சொன்னால், இது எல்லாமே இயந்திரம் வர 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 ஒரு மனிதனும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்குதான் எங்களுடைய மிக பிரச்சனையாக இருக்கிறது என்று சொல்லி, இயற்கையை நேசிப்போம், இயற்கையை சுவாசிப்போம், இயற்கையோடு உரையாடுவோம். இந்த சுதந்திர தின நல்வாழ்வில் இயற்கையோடு சுதந்திர காற்றை சுவாசிப்போம் என்று சொல்லி, மீண்டும் ஒரு முறை ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் ஆரணி மக்களுக்கும் சிறப்பானதொரு சுதந்திர நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்னபாரதி. அவர் பேசும்போது நாயம் மாதிரி தான் தெரியுது, இவங்க பேசும்போது நாயம். எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க பாரு. எல்லாம் இயற்கைக்கு மாறுங்க. நீங்களாம் நிம்மதியான இடத்தை நோக்கி போகணும்னா எங்கே போகணும் தெரியுமா? டவர் இல்லாத இடத்துக்கு போனாலே நீங்கள் நிம்மதியாக இருக்கும். எல்லாரும் வாழ நினைக்கிறதே சார், எவ்வளோ வசதி படைத்தவனும் வாங்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், அது என்னன்னா அதான் நிம்மதி. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் நிம்மதியாக இருக்கேன் சார். எழுதியிருந்தார், ஆப்பிள் கம்பெனி ஓனர் எழுதியிருந்தார் சார், தன் நிறை வாழ்க்கையில் 58 வயசில் இறந்து போகிறப்ப சுயசரித்த மாதிரி ஒரு வார்த்தை எழுதியிருந்தார். உலகத்தில் நானும் ஒரு கோடீஸ்வரன் தான், என்னால் நினச்ச எதை வேணாலும் வாங்க முடியும், ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் இறக்க போகிறேன், ஆரோக்கியத்தை என்னால் வாங்க முடியும் சார். இன்னைக்கு காலகட்டத்தில் மருத்துவமனை பெருகிருச்சு, எவ்வளோ மெடிசின் வந்துருச்சு அப்படின்னு பெருமையாக பேசுகிறது முக்கியம் இல்லை, அத்தனை நோய்கள் கூடிருச்சுன்னு சொல்லி மைனஸாக பேசுகிறேன். இந்த பக்கம் 2 பெண்மணிகள் பேசி முடிச்சாச்சு, அவரும் தொடங்கிட்டார். இப்போ விருத்தாச்சலம் அருண் அவர்கள், இல்லை இல்லை நீங்கள் இயந்திர வாழ்க்கைக்கு வந்து பாருங்கள், அது இல்லைன்னா இன்றைக்கி என்ன ஆகும்? ரம்ஜான் பிரியாணியும் கிறிஸ்மஸ் கேக்கும் தீபாவளி பலகாரமும் இருக்கும் வரை உலகத்தின் எந்த நாட்டு உளவுத்துறை நினைத்தாலும் நம் நாட்டினுடைய ஒற்றுமையை பிரிக்க முடியாது என்று சொல்வார்கள். பொதுவாக 78 வயசில் ஒருத்தர் பார்க்க முதுமையாக தெரிவாங்க, ஆனால் 78 வயசிலும் இளமையாக தெரியும் ஒரே தேசம் என்னுடைய நாடு இந்தியா என்று சொல்லி, அப்படிப்பட்ட இந்தியாவை சேர்ந்தவங்க அத்தனை பேருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்தியாவின் பட்டு நகரம், தமிழகத்தின் அரிசி நகரம் என்று போற்றக்கூடிய ஆரணி வாழ் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். பொதுவாக இந்த பட்டிமன்றத்துக்கு ஏற்ற நடுவர், ஏன்னா அவர் பிறந்த ஊர் மதுரை, இயற்கையான இருக்கக்கூடிய ஊர். ஆனால் இன்னைக்கு அவர் ப்ராப்பர்ட்டி உலகின் ப்ராப்பர்ட்டி காமெடியினுடைய சூப்பர் ஸ்டார். அவரே ஒரு இயந்திரத்தை வச்சு தான் ஒவ்வொருத்தரையும் காமெடி பண்ணிட்டு இருக்கான்ற போது, அவரை நடுவராக வச்சுக்கிட்டு இப்படி 3 பேர் பேச வந்திருக்கிறாங்க. ஏதாவது ஒரு பொருள் வச்சு தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஆமாம், அதுவே ஒரு இயந்திர வாழ்வு அடிப்படை இல்லையா? வந்து உட்காருங்க, முடிஞ்சு உங்கள் பாயிண்ட். உலகத்திலேயே தான் பயன்படுத்திய இயந்திரத்திற்கு நன்றி சொன்ன ஒரே இனம் தமிழினம் மட்டும்தாங்க. ஆயுத பூஜைன்னு கொண்டாடணும், உண்மையா இல்லையா? உலகத்திலேயே எழுத்துக்கு கூட ஆயுத எழுத்துன்னு பேர் வச்சது நம்ம தான். அக்கு அப்படின்ற எழுத்தை ஆயுத எழுத்துன்னு கொண்டாடணும் அப்படின்ற போது எங்க இவங்க 3 பேர் பேச வந்திருக்காங்க. இவங்க 3 பேரும். ஆமா, இவங்க 3 பேர் வீட்லயும் ஏசி இருக்கு, 3 பேர் வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இருக்கு, 3 பேர் வீட்லயும் கிரைண்டர் இருக்கு, மிக்ஸி இருக்கு. ஏன்னா நான் 3 பேர் வீட்டுக்கும் போயிருக்கேன். ஆனா 3 பேர்ட்டி ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன தெரியுமா? 3 பேர் வீட்லயும் கிரைண்டரு ஒரு துணியை போட்டு மூடி வச்சுட்டு 30 ரூபாய் மாவு பாக்கெட் வாங்கி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது அடுத்த விஷயம்.
பேசுகிறாங்க. அதுலேயும் எங்கள் அக்கா அன்னபாரதி அக்கா ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. செல்ஃபோனை நோண்டாதீர்கள், மண்ணை நோண்டி செடியை நடுங்கள். அவங்களே சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரு மொபைல் கடை வச்சிருக்கிறாரு. பார்த்தீங்களா, இப்படி பேசிட்டு எங்கள் வீட்டுக்காரர் மொபைல் கடை, அதில் அக்காவுடைய கடைக்கு போயிருக்கீங்களா, வாசலே இவங்க தான் வணக்கம் வச்சு வெல்கம் வருக அப்படின்னு இவங்க தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து இப்படி பேசுகிறாங்க. இதுதான் என்னால் இங்கே மட்டும் இல்லை, எல்லா இதுலேயும் அப்படி தான் பேசுகிறாங்க. நான் இயந்திரத்துக்கு நன்றி சொல்லி ஆகணும், ஏன்னா நான் நன்றி உள்ளவன், விசுவாசம் மறக்க மாட்டேன். ஏன் நன்றி? அப்போ நாங்கள் நன்றி கிட்டாளா? நான் ஏன் நன்றி மறக்க மாட்டேன்னு கேட்டிங்களா? கை தட்டணுங்களா? நான் புது மாப்பிள்ளை. எப்போ நீ புது மாப்பிள்ளைக்கு நாங்கள் எப்போ கை தட்டினேன்? வகுத்து வச்ச கிளப்பாத. நான் கல்யாணம் பண்ண ஊர் எந்த ஊர் தெரியுமா? உங்களுக்கு பக்கத்தில் இருக்க காஞ்சிபுரத்தை சேர்ந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். நான் ஏன் தெரியுமா நன்றி சொல்லணுன்றேன்? இதே ராஜ் தொலைக்காட்சின்ற ஒரு தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னாடி போன பட்டிமன்றத்தில் கல்யாணம் ஆகலைன்னு புலம்புனேன். ராஜ் டிவி ராசியா என்னன்னு தெரியல, இந்த பட்டிமன்றத்துக்கு கல்யாணம் ஆகிட்டு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு தொலைக்காட்சி இயந்திரம் தான் என் பேச்சை கேட்டு ஒரு பொண்ணு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது எப்படி நிம்மதியான வாழ்க்கைக்கு இல்லாமல் இருக்குன்றதான் கேள்வியே. இயந்திர வாழ்வியல் அப்படின்னா இயற்கையிலேருந்து அந்நியப்பட்டதெல்லாம் கிடையாது, இயற்கையிலேருந்து வந்தது தான் இயந்திர வாழ்வியல். நீங்கள் நல்லா யோசிக்கணும். மின்மினி பூச்சியின் ஒளியை கண்டு வியந்தவன் வீதியை கூட ஒளிர வைத்தான். கடலை பார்த்து நாவரண்டவன் கடல் நீரை கூட குடிநீராக்கி வைத்தான். நிலவை பார்த்து அதிசயித்தவன் நிலவில் நின்று கதையை பேசினான். இயற்கை மழையை பார்த்து அதிசயித்தவன் செயற்கை மழையை கூட தூர வைத்தான்னு சொன்னா, இது எல்லாமே இயந்திரத்தின் மூலமாக கிடைச்ச உண்மையான விஷயமா இல்லையா? அன்னைக்கு காடுகளில் வாழ்ந்த மனிதன் இன்றைக்கு காடுகளில் வாழ்ந்துட்டு இருக்கா, அவ்வளோதான். நான் சொல்ற சில விஷயங்களை நீங்கள் உண்மையாக ஏற்றுக்கணும். உண்மையிலே யோசிச்சு பாருங்க. அந்த காலத்தில் உப்புல பல்லு வளர்க்குறாங்க, இப்போ நாங்கள் என்ன மாறிட்டோமா? டூத் பேஸ்ட்டில் உப்புன்னு கொண்டு வந்திருக்கோம், அவ்வளோதான் விஷயம், ஒரே வேறு எதுவும் கிடையாது. அந்த காலத்தில் பெண்கள் குங்குமம் வச்சிங்க, இப்போ அதை கும் அப்படின்னு மாற்றிருக்கோம், அவ்வளோதான். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை குத்துனாங்க, இப்போ அதை டேட்டூஸ் அப்படின்றோம். அந்த காலத்தில் வெத்தலை பாக்கு போட்டாங்க, இப்போ அதை நாங்கள் பீடான்னு நவீனப்படுத்தியிருக்கிறோம். அந்த காலத்தில் மருதாணி வச்சிங்க, அது இப்போ நாங்கள் மெஹந்தி அப்படின்றோம். அந்த காலத்தில் சோறுன்னீங்க, இப்போ நாங்கள் ஒயிட் ரைஸ்ன்றோம், அவ்வளோதானே ஒழிய நாங்கள் எங்கேயும் மாறல. அந்த காலத்தில் 85 வயசு, நாங்கள் இப்போ 25 வயசுன்னு சொல்லி அவ்வளோதான். நான் ரொம்ப நேச்சர், ரொம்ப இயற்கை தான் பிடிக்கும். கோழி கூவுற சத்தத்தையும் குருவி கத்துற சத்தத்தையும் கேட்டு தான் ஏஞ்சிருப்போம் அப்படின்னா, இப்போ இருக்க கோழியும் குருவியுமே காலைல 9:30 தான் ஏஞ்சிருக்குது. இப்போ இருக்க சூழ்நிலையில் பொண்டாட்டி சத்தமும் குக்கருடைய விசில் சத்தமும் கேட்டு எழுந்துட்டு இருக்கோம், அவ்வளோதானே ஒழிய இதில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆமாம், உங்கள்கிட்ட ஒரு பொது அறிவு கேள்வியே கேட்டுறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்வி தான். கீழடி எங்கே இருக்கிறது? யாராவது தெரிஞ்சவங்க இது சார். இப்போ இந்த பொருள்லாம் வந்துச்சுல சார், பூமியிலேருந்து கீழடி எங்கே இருக்குது? வேறு எங்கேயும் இல்லை, அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் தான் இருக்குது. பொருட்கள் வாங்குறீங்க, அதை பயன்படுத்த மாட்டேங்க. ஒரு நல்ல விஷயம் சொன்னார் பாருங்க, எல்லார் வீட்லேயும் கிரைண்டர் இருக்குது, ஆனால் துணியை போட்டு மூடி வச்சுட்டு மாவு வாங்கிட்டு வந்து சொல்கிறதுக்கு எதுக்கு அந்த இயந்திரம்? என்னைக்கு அம்மிக்கல் வீட்டை விட்டு வெளியே போச்சோ, ஒவ்வொரு ஆம்பளைக்கும் கிட்னியில் கல் வந்துருச்சு. இயற்கை அப்படின்றது ஒரு காலத்தில் அழகாக இருந்துச்சு. நாங்கள் இயற்கைக்கு எதிரானவர்கள் கிடையவே கிடையாது. இன்னைக்கு இருக்க சூழலில் இயந்திர வாழ்வில் மனுஷனுக்கு நிம்மதி கொடுக்குது அப்படின்றது தான். இல்லைங்க, நான் இயற்கையாக தான் வாழ்வேன்னு இவங்க பேசுகிறாங்கல்ல, நான் சொல்கிறலாம் யோசிச்சு பாருங்க. எருமாடு சைஸில் ஒரு நாயை வாக்கிங் கூட்டு போனால் உங்களை சமூக அந்தஸ்துன்னு பார்ப்பாங்க. இல்லைங்க, நான் ரொம்ப இயற்கைன்ட்டு எரும மாட்டியே வாக்கிங் கூட்டு போனீங்கன்னா உங்களை மேலையும் கீழேயும் தான் இப்போ இருக்க சூழ்நிலையில் பார்ப்பான். அப்படின்ற போது அதில் தப்பே கிடையாது. எப்பயும் நடந்து போனால் தான் உங்களுக்கு கேவலமாக பார்ப்பான். இதுவே நீங்கள் கொஞ்ச நாள் ஃப்ளைட்டில் போயிட்டு, அப்புறம் காரில் போயிட்டு, அப்புறம் பைக்கில் போயிட்டு, சைக்கிளிங்கிற பேரில் போயிட்டு, அப்புறம் நீங்கள் நடந்து போய் பாருங்க, சே அவர் ரொம்ப சிம்பிளான மனுஷயா அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா இயந்திர வாழ்வியல் நம்ம தான் வகுத்துக்கணும். இப்போ 5 ஸ்டார் ஹோட்டல் போகிறீங்க, போயிட்டு நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணி கையில் சாப்பிட்டா கேவலமாக தான் பார்ப்பான். அதுக்கு போர்க்குன்னு ஒரு ஸ்பூன் கொடுத்துருப்பான், அந்த 2 ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பர்யா நாகரிகம் அப்படின்னு சொல்கிறான்னா, இயந்திர வாழ்வியலுக்கு நம்ம பழக்கப்படுத்திக்கணும். பொதுவாக நாங்கள் ஒரு வண்டி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காரோ இல்லை ஒரு பஸ்ஸோ எடுத்துகிட்டு ட்ராவல்ஸில் டூர் போகிறோம். என்ன பண்ணுவோம்? எல்லா சக்கரத்துக்கும் பக்கத்தில் என்ன கீழே என்ன வைப்போம்? எலுமிச்சம்பழம் வச்சுட்டு அந்த பயணத்தை ஆரம்பிப்போம். ரொம்ப மங்களகரமாக இயற்கையாக ஆரம்பிக்கிறதா. ஆனால் இது எல்லா இடத்துலையும் பொருந்துமா? கப்பல் கிளம்பும் போது கப்பலுக்கு அடியில் எலுமிச்சம்பழம்லாம் வைக்க முடியாது, அது சங்கூதிட்டு தான் கிளம்பும். அது போல தான் இயந்திர வாழ்வியல் அப்படின்றது இவங்க எதிர்பார்க்குற மாதிரிலாம் எடுக்க முடியாது. நிலாவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இயற்கை வாழ்வியல் நிலா வச்சு நான் சொல்கிறேன், தேங்கி கிடக்கிற தண்ணீரில் நிலா தெரியுதா அப்படின்னு எட்டி பார்த்தா அது இயற்கை. நிலவில் தண்ணி இருக்கா அப்படின்னு தேடி போய் பார்க்கறது தான் நம்முடைய இயந்திர வாழ்வியல். அப்படின்ற போது நிலாவை காட்டி ஒரு ஆயா வடை சுடுது அப்படின்னு சொல்றது இயற்கை வாழ்வியல்.
அந்த நிலவில் உண்மையிலே பல பேரை அனுப்பி நிலவில் இப்போ ஹனிமூனுக்கு அம்பானியினுடைய மகன் போகிறதா இருக்கிறாரு அப்படின்னா இதுதான் இங்கே இயந்திர வாழ்வியல் கொடுத்த மிகப்பெரிய டிப்ஸே. இந்த காலத்தில் ரோம் முதலாம் மன்னன் காட்டுக்கு வேட்டையாட போகிறான். அப்போ அவனுக்கு டைரி எழுதக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. அப்போ காட்டில் போயிட்டு அன்றைக்கி நைட் எழுதுகிறான், இன்றைக்கு ஒன்றுமே நடைபெறவில்லை, இன்று மிக மிக சுமாரான நாள், இன்றைக்கு சொல்லும்படியாக ஒன்று கூட நடைபெறவில்லைன்னு எழுதியிருக்கிறான். அவள் எழுதின அன்னைக்கு தான் நாட்டில் முதலாம் உலகப் போர் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கம்யூனிகேஷன் கிடையாது. அப்போ ஒரு விஷயமும் ஒன்றுமே போய் சேராது. இப்போ ஒலிம்பிக்கை பற்றி இவ்வளோ விஷயங்கள் பேசணும் அப்படின்னா இயந்திர வாழ்வியல் கொடுத்த மிகப்பெரிய வரம் அது நமக்கு. பாரதியார் நம்முடைய தேசிய கவி. பாரதி இறந்தபோது அவருடைய அந்த இறுதி ஊர்வலத்தில் வந்திருந்த ஆட்களை விட மெய்த்த ஈக்களின் எண்ணிக்கை அதிகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாரதி இறந்த தகவல் கூட வெளியில் போய் சேரலை. அன்றைக்கி கம்யூனிகேஷன் கேப் இருந்துச்சு. இன்றைக்கி அப்படியா? இன்றைக்கி எல்லார் வீட்லேயுமே டிவி இருக்குது, கலர் டிவி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஒரு காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருந்துச்சு. அப்போ கிரிக்கெட் மேட்ச் பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் இருக்கும். இங்கிலாந்து நைஜீரியா மேட்ச் அப்போ ஆடுவாங்க, பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான். அப்போ இங்கிலாந்துக்காரங்க ஒயிட்டாக இருப்பாங்க, நைஜீரியாக்காரங்க பிளாக்காக இருப்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை பிரைட்னஸ் அதிகமாக வச்சா இங்கிலாந்து அணி தெரியாது, பிரைட்னஸ் கம்மியாக வச்சா நைஜீரியா அணி தெரியாது. ஆண்டனா ஆடிச்சுன்னா ரெண்டு அணியுமே தெரியாது. அன்றைக்கி ஒன்றுமே தெரியாமல் தத்தி தடவி பார்த்த தொலைக்காட்சி பெட்டியை இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு ஒலிம்பிக்கில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பேசி எல்லாம் அக்கா பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி பேசுகிறாங்க. அப்படின்னா என்ன காரணம்? இன்றைக்கு இயந்திர வாழ்வியல் கொடுத்த மிகப்பெரிய வரம் அல்லவா? இன்றைக்கு மழை வருமா வராதா அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் உங்களுக்கு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அது கணித்து, இயற்கையை கணித்து சொல்வதற்கு கூட வானிலை ஆய்வு மையத்தினுடைய ஒரு இயந்திர கருவி தான் நமக்கு தேவைப்படுகிறதுன்னு சொன்னால் இவ்வளோ ஏங்க கொரோனா வந்துச்சு. உங்களுக்கு தெரியும், கொரோனா வந்தபோது இந்தியா கொரோனாவிலிருந்து மீண்டது எப்படி, உலகம் மீண்டது எப்படி? மருத்துவம் அப்படின்ற ஆகச்சிறந்த இயந்திரத்தை வைத்து கொண்டு நாம் மீண்டும். அதில் நம்ம கற்றுக்கொண்ட மிகப்பெரிய விஷயம், அவ்வளோ பெரிய பேரிடர்லையுமே கூட ஒரு பள்ளிக்கூடம் கல்லூரி எதுவுமே தடையா இல்லாமல் வீட்டில் இருந்து வீடியோ கால் மூலியமாக நம்ம படித்தோமே இல்லையா? அது இயந்திர வாழ்வியல் கொடுத்த ஆகச்சிறந்த வரம் இல்லையா? இன்னைக்கு எல்லாருமே கையில் வச்சுக்கூடிய ஆகச்சிறந்த இயந்திரம் இந்த மொபைல். உங்கள் சம்சாரம் கூட உங்களை அவ்வளோ அழகாக புரிஞ்சிக்க முடியாது. இந்த மொபைல் உங்களை அவ்வளோ அழகாக புரிஞ்சுக்க பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தேடி பாருங்களேன். உதாரணத்துக்கு ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ரிங் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, சும்மா தேடி பாருங்களேன். அதுக்கு அடுத்த 10 நாளைக்கு உங்களை விடவே விடாது. அது சம்மந்தமான விஷயங்களாக உங்களுக்கு காட்டி 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 உங்களுக்கு உங்கள் சம்சாரம் கூட உங்களை அந்தளவுக்கு புரிஞ்சிக்க முடியாது. ஒரு இயந்திரம் புரிந்து கொள்கிறதுன்னு சொன்னால் இதெல்லாம் தெரியாமல் வந்து எவ்வளோ நிம்மதியாக வாழ்க்கை கொடுக்குது. இவ்வளோ ஏங்க இன்னைக்கு ஆட்டோக்காரர் எல்லா ஊர்லேயும் இருக்கார். முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம், அட்ரஸ் தெரிலனா ஆட்டோக்கார்ட்ட போய் கேட்போம். இப்போ ஆட்டோக்காரரே ஜிபிஆர்எஸ் கூகுள் மேப்பை பார்த்து தான் போயிட்டு இருக்கிறாருன்னு சொன்னால் இயந்திரம் கொடுத்த ஆக சிறந்த வாழ்வியல் இல்லையா? இன்னைக்கெல்லாம் நம்ம தீபாவளி பொங்கலுக்கு துணி என்ன பண்ணுவோம், தைக்கிறதுக்கு போய் டைலர்கிட்ட கொடுப்போம். அவர் கையை தூக்கு, லெஃப்டில் தூக்கு, ரைட்டில் தூக்கு அப்படின்னு பெரேடி விளக்குற மாதிரி எடுத்துட்டு கடைசி நாள் வரைக்கும் கொடுக்கவே மாட்டார். தீபாவளி அன்னைக்கு காலைல போனால் கடையை போட்டு ஓடுருவார். அதுக்கு அடுத்த நாள் தான் வாங்கியிருப்போம். இன்றைக்கி அப்படியா? உடனே எடுக்கிறோம், ஆன்லைனில் நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை ஆர்டர் பண்ணி கொடுக்குறோம். அப்படின்ற போது மிகப்பெரிய நிம்மதியை நமக்கு கொடுக்கலையா? இன்றைக்கி அமேசான்னு வந்துட்டாங்க. மாட்டு கோமியத்தை கூட ஹோலி வாட்டர்னு விற்கலாம். மாட்டு கோமியத்தை ஆன்லைனில் வாங்குறோமா நீங்கள் கேட்கலாம். பொதுவாக கிராம பகுதியில் இருக்கவங்களுக்கு அது ஈஸி. சென்னை போன்ற ஒரு நகரங்களில் இருக்கவங்களுக்கு மாட்டு கோமியத்தை அவங்க தேடிலாம் அலைய முடியாது. இதில் ஆர்டர் பண்ணால் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய வரம் அப்படின்றது தான். இன்னைக்கு சின்ன சின்ன பெட்டி கடைகளில் கூட பேடிஎம், ஜிபே எல்லாம் வந்துருச்சு. பேடிஎம்மில் நீங்கள் செலுத்திய தொகை ரூபாய் 10 பெறப்பட்டது அப்படின்னு 10 ரூபாய் டீக்கு கூட நம்ம இன்னைக்கு ஜிபே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னா இது எவ்வளோ பெரிய வரம். உண்மையிலே சொல்லட்டுங்களா, பிளாக் மணியே இப்போ இருக்காது. இந்த டிஜிட்டல் மணி இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு ரூபாயும் வரவு வைக்கப்படுகிறது, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த கணக்கில் சேருகிறது அப்படின்னு சொன்னால் இந்த இயந்திர வாழ்வியல் கொடுத்த ஆக சிறந்த வரம் இல்லையா? பாகிஸ்தானில் ஒரு 6 வயது குழந்தைக்கு இதயத்தில் ஓட்டை. பாகிஸ்தானில் இந்த இதய ஓட்டையை சரி செய்யணும்னா உலகத்தில் எந்த நாடு சிறந்த நாடு, மருத்துவ வசதிகளும் இயந்திர வசதிகளும் எங்கே இருக்குன்னு பார்க்குறாங்க. உலகத்திலேயே இதய மாற்று அறுவை சிகிச்சையை மிக கம்மி காசுக்கும் நல்ல இயந்திரங்கள் வைத்திருக்கக்கூடிய நாடு, மருத்துவ உபகரணங்கள் வைத்திருக்க நாடு இந்தியா. இந்தியாவுக்கு வரும்போது எங்கன்னு வராங்க, தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் குறிப்பாக எங்கே, சென்னை. சென்னையில் அந்த பாகிஸ்தானுடைய 6 வயது குழந்தைக்கு 6 மாத காலம் இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கான அத்தனை மருத்துவ உபகரணங்களையும் வைத்துக்கொண்டு அந்த வசதி நடக்குது. 6 மாதம் கழித்து அந்த குழந்தைக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிச்சுட்டு அந்த பாகிஸ்தான் தந்தையும் அந்த 6 வயசு குழந்தையும் அவங்க பாகிஸ்தான் கிளம்புறதுக்கு விமான நிலையம் வராங்க.
அப்போ நம்ம இந்திய விமான நிலையத்தில் இந்திய பத்திரிகைகள் எல்லாம் சுற்றி நின்று கேட்குறாங்க அந்த பாகிஸ்தான் தந்தைகிட்ட, இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதுக்கு பாகிஸ்தான் தந்தை சொன்ன பதில், இந்தியா எப்படிப்பட்ட நாடு என்பதற்கு சான்று, நாங்கள் அங்கிருந்து வரும்போது பாகிஸ்தானியராக வந்தோம், ஆனால் இங்கிருந்து செல்லும் போது இந்திய இதயங்களுடன் செல்கிறோம்னு சொன்னாங்கன்னு சொன்னா, பக்கத்து நாட்டிற்கு கூட இன்றைக்கு ஒரு பாசத்தை கொடுத்தது நம்முடைய மருத்துவ உபகரணங்கள். காரணம் என்றால் அந்த இயந்திர வாழ்வியல் நமக்கு நிம்மதி கொடுக்கலையா? உலகத்தினுடைய மிகப்பெரிய 4வது இராணுவமாக சொல்லப்படுகின்ற இந்திய இராணுவம் பல்வேறு சிறப்பான இயந்திரங்களையும் ஆயுத தடவாளங்களையும் வைத்துக்கொண்டு எங்கு அடுத்த வல்லரசாக இந்தியா வந்து விடுமோ என்று அமெரிக்காவும் சீனாவும் அடிவயிற்றில் கல்லை கட்டி அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இத்தனைக்கும் நம்ம பெருமை கொடுத்தது இந்த இயந்திர வாழ்வியல் என்ற போது, ஒருபோதும் இயந்திர வாழ்வியல் இயற்கையிலிருந்து வேறுபட்டதல்ல, இயற்கையிலிருந்து தன்னை அப்டேட் செய்து கொண்டது, அவ்வளவுதான் அப்படின்றத தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு இங்கே ஆரணியில் நான் பேசக்கூடிய பேச்சு உலக நாடுகள் எல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு இயந்திரம் வளர்ந்திருக்கிறதுன்னு சொன்னால், இந்த இயந்திர வாழ்வியல் நமக்கு ஆக சிறந்த நிம்மதியை கொடுக்கிறது என்று தெரிவித்துக் கொண்டு, நடுவர் நல்ல திருப்பை வழங்குவார் என்று கேட்டுக்கொண்டு, வாய்ப்பு தந்த ராஜ் தொலைக்காட்சி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இளைய ரத்தம் என்ன போலியா, எழுத வேண்டும் புதிய இந்தியா. ஜெய்ஹிந்த். அவர் ஒரு எளிமையான நடையில் இன்னைக்கு காலகட்டத்தில் என்னென்ன பயன்படுத்துகிறோம் அதை ஒப்பிட்டு முடிச்சிருக்கார். இயந்திரம் என்னென்ன செய்யும், என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள் சார், மன அமைதிக்காக ஒரு முனிவரோ ஒரு முற்றம் திறந்தவர் என்ன செய்வார்னா, ஒரு காட்டில் போய் தியானம் பண்ணுவார். எங்கேயாவது ஒரு ஆள் தியானம் பண்ணுறத நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு வீதிதோறும் தியான கிளாஸ் நடக்குது பார்த்தீங்களா? என்ன அர்த்தம்? அத்தனை பேருக்கு மன நிம்மதி போய்விட்டது என்று பொருள். எல்லா இடத்துலையும் இங்கே யோகா கிளாஸ் எடுக்கப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் ஆரோக்கியம் போய்விட்டதுன்னு அர்த்தம். அதுக்கு என்ன காரணம்? இயற்கை போய்விட்டது என்பதுதான் அர்த்தம். எங்கேயோ ஒருவன் தியானம் பண்ணுறதை ஆச்சரியமாக பார்த்தோம். இப்போ திரும்புகிற தெருவெங்கும் உடற்பயிற்சி கூட எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ தெருவுக்கு தெருவு வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? அதான் இயற்கைக்கு திரும்ப அவங்க சொல்கிறது. ஆனாலும் இது இல்லாமல் இயங்க முடியாது சார். எங்கே போனாலும் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தா கூட நீங்கள் 10,000 ரூபாய் செய்முறை செஞ்சால் தான் உங்களுக்கு ஓடிபி நம்பர் வருது ஃபோனில். அதை போய் பந்தியில் காமிச்சாத்தான் சாப்பாடு இலைய போகிறேன் சார். அப்படி அளவுக்கு வந்தாச்சு. அப்படி அது தவிர்க்க முடியாத சூழல் சார். அதனால் எல்லாருடைய பணமும் வெள்ளை மணியாக வருகிறது, வெள்ளை பணமாக வருகிறது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இந்த தலைப்பை வேற ஒரு கோணத்தில் அணியிருக்காரு. இந்த சுதந்திரத்துக்கு அழகான தலைப்பு. எவ்வளோ விஷயம் இயற்கையிலேருந்து மாறி இருக்கும், அதே போல் இந்த இயந்திரம் நம்மளுக்கு என்ன நன்மையை செஞ்சுருக்கின்றதெல்லாம் நல்ல கல்வியாளர்கள் கொடுத்து கொண்டிருக்கார்கள். இப்போ நிறைவாக கல்பனா தர்மேந்திரா. உலகெங்கிலும் உள்ள ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நடுவர் உள்ளிட்ட அவையில் இருக்கக்கூடிய அத்துணை ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் எனது சுதந்திர தின விழா வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகின்றேன். நிம்மதியான வாழ்க்கைக்கு தேவை எந்திர வாழ்வியலா, இயற்கை வாழ்வியலா? தென்றல் காற்றும் தென்னம் இளம் கீற்றும் குன்றும் மலையும் குறுகிய வளையும் செவ்வாய் இதழும் செந்தாமரை மலரும் அடர்ந்த காடும் ஆர்ப்பரிக்கும் அலையும் சுற்றும் புள்ளினங்கால் சுற்றாத வனத்தினங்கள் கூவும் குயிலினங்கள் ஆடும் மயிலினங்கள் வற்றாத நதிகள் அதில் படர்ந்த கொடிகள் தூவும் மலை சாரல் அதில் கரையும் செம்மண் சாயல் மண் மணக்கும் வாசம் காற்றில் பரவும் பூ வாசம் தேன் சொட்டும் பூ இதழ்கள் திசை எட்டிலிருந்தும் வரும் வண்டினங்கள் புள்ளின் மீது படர்ந்த பனித்துளிகள் அதில் லயந்து போகுமே நம் இரு விழிகள். இப்படி நம் இயற்கை அன்னை தரக்கூடிய அந்த நிம்மதியை விடவா உங்கள் எந்திர வாழ்க்கை நிம்மதியை தந்துவிடப் போகிறது என்பதை ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். எதிரணியிலிருந்து வந்து ரொம்ப அழகா பேசிட்டு போனாங்க. ஆன்லைன்ல ஆர்டர் பண்றோம், ஜிபேல டிரான்ஸ்ஃபர் பண்றோம், இது எல்லாமே நாங்க ஒத்துக்கிறோம். அதை தான் நாங்களும் சொல்றோம். நாம் அனைவரும் இன்று எந்திரத்தை நேசிக்கின்றோம், மனங்களையும் மனிதர்களையும் உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அப்படின்ற ஒரு வேதனையில தான் இன்னைக்கு நாங்க பேச வந்திருக்கோம். எந்த எந்திரமும் இல்லாத காலத்தில் போராடி சுதந்திரத்தை பெற்று தந்தனர். ஆனால் இன்று எல்லா எந்திரங்களையும் கண்டுபிடித்துவிட்டு தினம் தினம் அதனோடு போராடி போராடி ஒவ்வொரு நாளும் நாம் சுதந்திரத்தை இழந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான்
நிதர்சனமான உண்மை என்பதை சற்று மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். கப்பல் போகிறத பற்றி சொன்னாங்க, ராக்கெட் போகிறத பற்றி சொன்னாங்க, எல்லாமே சொன்னாங்க. தம்பி, தண்ணியில் கப்பல் போய்கிட்டு இருக்க வரைக்கும் தான் வாழ்க்கை கொண்டாட்டமாக இருக்கும். ஆனால் கப்பலுக்குள் தண்ணீர் வந்துவிட்டால் அங்கே வாழ்க்கை என்பது திண்டாட்டமாக மாறிவிடும் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இயற்கையை மறந்துவிட்டு எந்திர வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். நாம் ஒன்றை நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எந்திரத்திற்கு இதயம் என்பது கிடையாது. எந்திரத்திற்கு மனித நேயம் என்பது தெரியாது. எந்திரத்திற்கு நல்லது எது கெட்டது எது என்று புரியாது. ஆனா அந்த எந்திரத்தை தான் இன்று நீங்கள் தலைமையில் தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இதை நான் போய் என்ன சொல்றது? பஸ்ஸில் இன்னைக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கேன். திருவண்ணாமலை வரைக்கும் திருச்சியிலேருந்து வந்துட்டு இருக்கேன். ஒரு அம்மா அடுத்த ஸ்டாப்பில் ஏறுறாங்க. ஒரு 1.5 வயசு குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் சரி பாவமாக இருக்காங்க, இந்த குழந்தைய கொடுங்கம்மான்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, என் பொண்ணு என்னை விட்டு யார்கிட்டையும் போக மாட்டா. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. சரி எழுந்திரிச்சிட்டு அவங்கள உட்கார சொல்லலான்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேர பயணம். எனக்கும் கால் வலிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷத்தில் எனக்கு ஒரு ஃபோன் வருது ஸ்கூல்ல இருந்து. என் பேக்கில் இருந்து அந்த ஃபோனை எடுத்து நான் பேசிக்கிட்டு இருக்க அந்த 10 வினாடிகளில் அந்த அம்மா கையில் இருக்க குழந்தை அந்த ஃபோனை பார்த்துட்டு என்கிட்ட தாவி வருது அப்படின்னா, இந்த இடத்துல 1.5 வயசு குழந்தையுடைய அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் இடையேயான அந்த தொப்புள் கொடி உறவை உங்கள் எந்திரம் என்பது அப்படியே சுக்குநூறா சிதைக்குதே இந்த சின்ன வயசுலயே. 1.5 வயசு குழந்தை கூட உங்கள் எந்திரம் கெடுத்து வச்சு. ஏன்ட்டி ஒரு ஆள் சொன்னார், சார் என் பையன் உங்கள் பெரிய ரசிகர் சார், உங்கள் நிகழ்ச்சியை விடாமல் பார்ப்பேன். என் பையன் பெரிய ரசிகர், உங்கள் ரசிகர் எங்கே கொண்டு வாங்கன்னா 6 மாத குழந்தைங்க. ஒன்றும் இல்லைங்கய்யா, பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான். 10 தடவை கூப்பிடுறாலும் வீட்டில் பையன் ஏமான்னு கேட்க மாட்டேன்றான் வாயை திறந்து. ஏன்னா ஃபோனை வச்சுட்டே விளையாடிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டு ஒரு 4 ஜாமான் வாங்கிட்டு வாடானா, அம்மா வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க மறந்து போயிருங்கிறாங்க. 8 4 12 12 32 44ன்றத கணக்கு போடுறதுக்கு கால்குலேட்டரை எடுத்து யூஸ் பண்றாங்க. அப்ப யாரோ ஒருவருடைய மூளையை உபயோகித்துக் கொண்டிருக்கின்றோம். இத்தனை கோடி மக்கள் இருக்கின்றோம். மற்ற அத்தனை கோடி மக்களின் மூளையையும் உறங்க வைத்துக் கொண்டிருக்கின்றது இந்த எந்திரம் என்றால், அப்ப இதை நான் எப்படிங்க சொல்ல முடியும் நிம்மதியான வாழ்க்கையை எந்திரம் தருகிறது அப்படின்னு? நீங்கள் வைத்தியர் ஆஸ்பத்திரிக்கு எப்போ போயிருக்கீங்களா? போல இல்லை. வைத்தியர் ஆஸ்பத்திரி போக வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவை ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி போகிறோம். அத்தனை பைத்தியங்கள் அங்கே தான் வரும். ஏதாவது ஒரு நல்ல தகவல் ஒருத்தெல்லாம் என்னன்ட்டு அவனுக்கும் புரியல, போட்டவனுக்கும் புரியல, பார்க்குறவனுக்கு அவன் ஏன் இப்படி சொன்னான் அப்படின்னு போட்டிருக்கான். எவன் ஆர்ட்ட சொன்னேன் எங்களுக்கு என்னடா தெரியும், சம்மந்தம் இல்லாமல். அதான் அவங்க சொன்னாங்க, என்ன நடக்குது ஒரு நல்ல விஷயத்தை இப்போ ஒன்று நான் ஒரு வேண்டுகோளோடு வைக்கிறேன். இந்த சுதந்திரம் நடக்குது ஒரு 5 நாளுக்கு முன்னாடியிலேருந்து ஒவ்வொரு தேசிய தலைவர்களும் அப்படி ஒரு டீப்பில் வைங்க. அவரை பற்றி ஒரு சின்ன தகவல் போடுங்க. அடுத்த தலைமுறைக்காக தெரியும் எவ்வளோ சிரமப்பட்டு அந்த சுதந்திரத்தை வாங்கினான்னு. ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன் சார், குட் மார்னிங் கூட அனுப்புது. எனக்கு பொங்கலுக்கு அனுப்பியிருந்தேன் இங்கிலீஷ். தமிழ்லேயே உனக்கு தெரிஞ்ச தமிழ்லேயே போடலாம்ல, கோப்பி பொங்கல். அவன் இங்கிலீஷு சார். இப்படி தேவையில்லாத விஷயத்தில் விரயம் பண்ணுறதுக்கு இந்த கருவி தேவையா அப்படின்னு கேட்குறாங்க. 10 புள்ள பெத்தெடுத்தாங்க அந்த காலத்தில். ஆனால் ஒத்த புள்ளைய பெத்தெடுக்கிறதுக்கு ஆஸ்பத்திரியா ஏறி இறங்குறாங்க இந்த காலத்தில். அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இயற்கை உணவுகளை மறந்து விட்டோம். இயற்கை வாழ்வியலிலிருந்து எல்லாரும் வெளியில வந்துட்டோம். கட்டாந்தரையில் ஒரு துண்டை விரித்து நான் உறங்கினேன், தூக்கம் கண்ணை சொக்கியதே. அது அந்த காலம். பட்டு மெத்தை விரித்தும் ஏசி எல்லாம் போட்டும் எனக்கு தூக்கம் வரத்துக்கு 2 டேப்லெட்டையும் நான் சேர்த்து போட வேண்டி இருக்கே. அது இந்த எந்திர காலம் இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி எவ்வளவோ விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கலாம், எவ்வளவோ மருத்துவ கருவிகள் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா பச்சை மிளகாயையும் பழைய சோறையும் சாப்பிட்டுட்டு என் உடம்புல எந்த வியாதியுமே இல்லைன்னு மார்த்தட்டி
சொல்லிக்கிட்டு இருந்து அந்த காலம் பெருமைக்குரிய காலமா? நீ உனக்கு உடம்புல எந்த நோய் வந்தாலும் பரவாயில்லைங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் நாங்க புதுசு புதுசா மருந்து கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு புதுசு புதுசா எக்யூப்மெண்ட் கண்டுபிடிக்கிறோம், புதுசு புதுசா தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறோம்னு சொல்ற இது பெருமைக்குரியதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயற்கையோடு இணைந்த வரை நம்மளுடைய முதலீடு எதா இருந்துச்சு தெரியுமா? நம்மளுடைய பிள்ளைகள். இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை நடத்திய வரை நம்மளுடைய முதலீடு எல்லாமே நம்மளுடைய பிள்ளைகள் மட்டும்தான். உனக்கு எத்தனை பிள்ளை அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. ஆனா என்னைக்கு நம்ம இந்த எந்திர வாழ்வியலை வாழ தொடங்கினோமோ அன்னையிலிருந்து நம்மளுடைய முதலீடெல்லாம் என்ன தெரியுமா? ஆயுள் காப்பீடு, விபத்து காப்பீடு, இதெல்லாம் தான் நம்மளுடைய முதலீடா இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. கொரோனா காலத்துல ஊசி போட்டு பலவித தொழில்நுட்பத்தை எல்லாம் கண்டுபிடிச்சதால தான் இன்னைக்கு இத்தனை பேர் நடமாடிட்டு இருக்கோமா? கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா தம்பி? இன்னைக்கும் சொல்றேன், கொரோனா காலகட்டத்தில் மஞ்சள், வேப்பிலை, அந்த மிளகு, திப்பிலி, சுக்கு, பூண்டுன்னு இத்தனை மூலிகைகளையும் கடந்த கபசுர குடிநீர் என்பதை அனைவரும் பருகியது ஒரே காரணத்தால் தான் இன்னைக்கு இத்தனை பேர் நடமாடிக்கிட்டு இருக்கோம். எந்திர வளர்ச்சியால செவ்வாய் கிரகத்துக்கு போங்க, செவ்வாய் கிரகத்துல போய் ஹனிமூன் கொண்டாடுவாராம் சசி சார். செவ்வாய் கிரகத்துக்கு போங்க, சனி கிரகத்துக்கு போங்க, நிலவுக்கு போங்க, எங்க வேணாலும் போங்க. இதெல்லாம் நாங்க வேண்டான்னு சொல்லல. நாங்கள் விஞ்ஞான வளர்ச்சியை ஆதரிக்கின்றோம், வரவேற்கின்றோம். அது வேண்டான்னு நாங்க சொல்லவே கிடையாது. ஆனா இதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? எங்க அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்க அம்மா மேல எனக்கு கொள்ள பிரியம். அதனால எங்க அம்மாவுக்காகவே எல்லா வசதிகளோடும் சேர்த்து ஒரு முதியோர் இல்லம் நானே கட்டி அவளை கொண்டு போய் அங்க உட்கார வைக்க போறேன்னு ஒரு பிள்ளை சொல்வதற்கு சமம்தான் இந்த இயற்கையையும் இயற்கையாக இருக்கக்கூடிய பூமியையும் மாசுபடுத்திட்டு நான் செவ்வாய்க்கு போறேன், நான் புதனுக்கு போறேன், நான் அங்க போறேன் இங்க போறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம். அந்த ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கூட எத்தனையோ பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தாலும் நாம் எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள் விடுத்தது என்ன தெரியுமா? எல்லாரும் மரம் நடுங்க அப்படின்ற வேண்டுகோளை தானே அத்தனை மக்களுக்கும் வைத்தார். நீங்க உங்க எந்திரத்தால பிளாஸ்டிக் அரிசியை கொண்டு வந்துட்டீங்க, உங்க எந்திரத்தால ஊசி போட்டு முட்டையை கொண்டு வந்துட்டீங்க, உங்க எந்திரத்தால ஊசியை போட்டு நிறைய பால் கறக்க வைக்கிறீங்க, உங்க எந்திரத்தால நிறைய காய்கறிகளை விளைய வைக்கின்றீர்கள். ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, இதெல்லாம் நீங்க எந்திரத்தால மட்டும் செய்யலைங்க. இதற்கு பின்னாடி நாம் எதிர்கால சந்ததிகளுக்கு செய்யும் துரோகம் என்பதை மட்டும் மறந்துவிடக் கூடாது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொன்னாரு, மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிழற் காடும் உடையதரண் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு நாடு அப்படின்னா அதுக்கு என்ன தெரியுமா முக்கியமா இருக்கணுமோ? தெளிந்த நீர் இருக்கணும், வெட்ட வெளியான நிலப்பரப்பு இருக்கணும், ஓங்கி உயர்ந்த மலைகள் இருக்கணும், அழகிய நிழல் தரக்கூடிய காடுகள் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு அழகான பூமி. அதுதான் இயற்கை நமக்கு கொடுத்த கொடை. நீங்க சொல்ற அந்த எந்திரம் என்பது மனிதன் உருவாக்கியது, ஆனால் இயற்கை என்பது கடவுளால் படைக்கப்பட்டது. கடவுள் தந்த வரத்தை உதாசீனப்படுத்திவிட்டு மனிதன் ஏதோ பின்னால இன்னைக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். அறிவியல் ரீதியா கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அலையாத்தி காடுகள் அப்படின்றது கடல் நீரும் நன்னீரும் கலக்கிற இடத்துல தான் இது அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதனுடைய வேலை என்ன தெரியுமா? கடலிலிருந்து வரக்கூடிய அந்த இயற்கை சீற்றங்கள் இருக்கு இல்லையா, மிகப்பெரிய அலை சுனாமி மாதிரி வரக்கூடிய அந்த அலைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி ஆசுவாசப்படுத்துவதால் தான் அதற்கு பேர் அலையாத்தி அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த காடுகளை நிறைய இடங்களில் பராமரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐநா சபை 2016ஆம் ஆண்டு ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து அலையாத்தி காடுகள் பாதுகாப்பு தினம் அப்படின்னு ஒன்று அனுசரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதனால நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயற்கை சீற்றத்திற்கு பின் வரக்கூடிய அழிவுகளை உங்கள் எந்திரத்தால் நீங்கள் நிமிடத்தில் சரி செய்து விடலாம், ஆனால் இயற்கை சீற்றமே வராமல் தடுப்பதற்கு எங்களது இயற்கை வாழ்க்கை தான் துணை செய்யும். எந்திர வாழ்க்கையை விட்டு
சற்றே வெளியே வாருங்கள். இயற்கையின் மடியில் நிம்மதியாக உறங்கி பாருங்கள். உங்களுக்கு வாழும் போதே அந்த சொர்க்கத்தை இயற்கை அன்னை தர காத்திருக்கிறாள் என்று மீண்டும் ஒரு முறை அத்துணை பேருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நிறைய அரிய தகவல்களும், அதே நேரத்தில் இயற்கை சீற்றத்தை தடுப்பதற்கு உங்களால் கருவி முடியுதா? ஆனால் இயற்கை இருந்தாலே அது வராதுங்க. எல்லாரும் என்ன சொல்கிறோம், வீட்டுக்கு தண்ணி வந்துருச்சு, வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு. கடைசியில் விசாரித்து பார்த்தா இவன் கம்மாக்குள்ளே வீடு கட்டணும்னு சொல்கிறதே கிடையாது. அப்போ அது இடத்துக்கு வருது. இவன் ஒன்று ஏன் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு. இதான் சார் விஷயம். எல்லாமே நம்ம மேலே தப்பு வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா, அப்படி பலி போடாதீங்க. இயற்கையோடு வாழ்ந்து இந்த சிரமம் இல்லைங்க. நிறைய பேர் அப்படித்தான் சொன்னாங்க வருங்க. அந்த பழமொழி கூட அழகாக சொல்லி, முருங்கையை வைத்தவன் வெறுங்கையோடு போவான். என்னது, கஞ்சிக்கலாம் போயிடுவானா? அர்த்தம் என்ன தெரியுமா? முருங்கை வைத்து முருங்கைக்கீரை சாப்பிட்டீங்கன்னா, முருங்கை சூப்பு சாப்பிட்டீங்கன்னா, முருங்கை பூ சாப்பிட்டீங்கன்னா 95 வயசானாலும் நீங்கள் கம்பு உண்ட மாட்டீங்க, நரம்பு தளர்ச்சி வராது. 8 கீரைகளோட கால்சியம் ஒரே ஒரு கீரையில் இருக்குன்னா அது முருங்கைக்கீரை தான். ஆனால் அதை நம்ம என்ன செஞ்சிட்டோம், வீட்டில் வைக்கக்கூடாங்க, அது ஒரு அறிவாளி சொல்லியிருக்கேன் பாரு அப்படின்ட்டு இருக்கிறதுலே நல்ல மரம் ஏதோ அதை வெட்டிவிட்டான். அன்றைக்கி நான் பிலடெல்பியான்னு ஒரு ஏரியா அமெரிக்காவில் போயிருக்கேன். அங்கே உள்ள மார்க்கெட்டில் முரிங்கா அப்படி சொல்லி ஒரு கேப்சூல் போட்டு வைக்கிறேன். ஒரு கேப்சூல் எவ்வளோ தெரியுமா? $12 சார். 12 × 85 பெருக்கிக்குங்க. முருங்கை மருந்தை நீங்கள் வெட்டுறீங்க, இயற்கை நம்மளுக்கு அது என்ன சாத்தானா வீட்டில் இருக்கக்கூடாதான். இந்த வேதாளம் முருங்கை மரம் இருந்து ஏறிடுமா, எப்படிலாம் பாரு. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்வேன், அதுவே நல்ல மாடு. எதுக்கு அது ஒரு சூடை போடுறேன்? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு. அது என்ன தெரிஞ்சு என்ன காலேஜில் போய் சேரப்போகுது? கழுதை என்னைக்கு வந்துச்சு, கற்பூரம் என்னைக்கு வந்துச்சு? இப்படி ஏதாவது சொல்லி சொல்லி மாற்றுறது உண்மையான விஷயம் தான். முருங்கை வைத்தவன் வெறுங்கையோட போனால் நீங்கள் கம்பு உண்டாமல் கூட 90 வயசு நடந்து போவேன்னு சொன்னதான் இயற்கை. அது சோத்து கத்தாழை கிடையாது, சுகத்து கத்தாழை. அதை சாப்பிட்டு பாருங்கள், அது தலையில் தேய்ச்சி பாருங்கள், அவ்வளோ குளிர்ச்சி. இதெல்லாம் சொல்லி இப்போ மறந்துட்டாங்களே, எவ்வளோ விஷயம் சொல்லான்றீங்க. ஒரு கோயிலில் கொடுக்குற பாருங்கள், எதுக்கு துளசி கொடுக்குறாங்க? துளசி எங்கே கொடுப்பாங்க? பெருமாள் கோயில். எதுக்கு? அது பார்க்கடல்லே இருக்கிறவர், குளிர்ச்சியில் உள்ளவருக்கு துளசி வெக்கையை கொடுக்கக்கூடியது. சிவனுக்கு வில்வம் கொடுப்பாங்க. எதுக்கு? சுடுகாட்டிலே இருக்கிறவருக்கு வில்வ விலை குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அம்மன் கோயிலில் வேப்பலை கொடுப்பாங்க. குழந்தைகளுக்கு வகுத்தில் இருக்க பூச்சியெல்லாம் கரைஞ்சிட்டு போகும், பூச்சி செத்துரும். அப்படி கோயிலில் கொடுக்குற பரிகாரத்துக்கு கொடுக்குற பிரசாதம் கூட ஆரோக்கியமான விஷயமா இருந்துச்சு. அது இன்னைக்கு தெரியுதா? இருக்கா? தெரியுதா? மொட்டாவில் ஆன் பண்ணுறாரு, அதில் ஆர்டர் பண்ணுறாரு. ஆர்டர் பண்ணி என்ன ஆக போகுது? என்ன ஆக போகுது? ஆயில் தான் குறைய போகுது அப்படின்றத இயற்கை சார்ந்து அழகாக சொல்லிட்டாங்க. நிறைவா ஒரே ஒரு தம்பி ஹரி பாலகிருஷ்ணன் அவர்கள், வழக்கறிஞர். உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தொப்புள் கொடி உறவுகள் அனைவருக்கும் ராஜ் தொலைக்காட்சியின் சார்பாக இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை இந்த மேடையில் தெரிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நடுவர் அவர்களே, ஒவ்வொரு மனுஷனுக்கும் முக்கியமான நேரம் எது தெரியுமா? காலையில யார் முகத்துல முழிக்கிறான்றதுதான் முக்கியமான நேரம். நீங்க யார் முகத்துல முழிப்பீங்க? நான் என் முகத்திலையும் முழிச்சுக்கிறேன். ஏன்னா இதுவரை யார்ட்டையும் முகத்தில் முழிச்சு நம்ம அவனை திட்டுவேன். முகத்தில் முழிச்சிட்டு போய் இது எதுக்கு வம்பு? சார், ஒரு அம்மாவோட முகத்துல முழிக்கணும்னு ஆசைப்படுறவன் அன்பானவனா உணரப்படுவான். ஒரு அப்பாவோட முகத்துல முழிக்கணும்னு ஆசைப்படுறவன் அனுபவபூர்வமா உணரப்படுவான். காதல் மனைவியோட முகத்துல முழிக்கணும்னு ஆசைப்படுறவன் நல்ல கணவனா உணரப்படுவான். பெத்த பிள்ளைய முகத்துல முழிக்கணும்னு ஆசைப்படுறவன் நல்ல அப்பாவா இருக்கணும்னு ஆசைப்படுவான். தான் முகத்திலே முழிக்கணும்னு ஆசைப்படுறவன் தன்னம்பிக்கை உள்ளவனா இருக்கணும்னு ஆசைப்படுவான். பார்த்தீங்களா எப்படி குருட்டு அந்த திசையில போட்டு எப்படி அடிச்சிருவார் யோகம். முழிச்ச உடனே தான் போனை தேடி எடுத்து முழிக்கணுன்றவன் தான் ஒரு மனுஷனாவே இருக்கணும்னு ஆசைப்படுவான். இன்னைக்கு மனுஷனோட பிறந்தாவே போன் எடுத்து பார்க்கணும் தான் ஒரு முறையாவே ஆகிடுச்சு. சார், மனுஷன் எப்படி தெரியுமா, எப்ப எந்த நேரத்தில் எப்படி இருப்பானே தெரியாது. ஆனா இன்னைக்கு தெரிஞ்சுக்க முடியும் எங்களுடைய இயந்திரத்தால. ஏன் தெரியுமா? நான் என்ன மூட்ல இருக்கேன்னு என் ஸ்டேட்டஸ் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். 4 ஸ்டேட்டஸ் வச்சேன்னா நான் குசியா இருக்கேன்னு அர்த்தம். சாப்பாட்டு கடையில் ஹோட்டலில் உட்காந்து போட்டோ எடுத்து போட்டா பசியா இருக்கேன்னு அர்த்தம். ஸ்டேட்டஸே போடலையா பிஸியா இருக்கேன்னு அர்த்தம். எதுவுமே போடலையா போன தொலைச்சுட்டான்னு அர்த்தம். நான் இந்த மேடையில் சொல்றேன், இந்த உலகம் சுத்துறது நின்று போயிட்டா என்ன பண்ண போறோன்ற ஒரு பெரிய பயம் எனக்கு அப்பப்போ வரும். உலகம் சுத்துறது திடீர்னு நின்றுச்சுன்னா என்ன பண்றது? எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. இறங்கி தள்ளி விட வேண்டியதான். அதுக்கு தான் அந்த 3 பேர் இருக்கு.
அந்த 3 பேர் நல்லா உருட்டுறாங்க. இந்த உருட்டெல்லாம் கொண்டு போய் உலகத்தையே உருட்டி விட்டுலான்ற ஒரு நம்பிக்கை இந்த மேடையில தாங்க வருது. உருட்டிலேயே மகா உருட்டு என்ன உருட்டு தெரியுங்களா? இந்த இயற்கை வைத்தியம், இயற்கை சார்ந்த அறிவியல். நம்ம கூடலாம் நிறைய பேர் பயணம் பண்ணுவாங்க. டீ கடைக்கு போனா கூட நம்ம டீ பால், அவரு கிரீன் டீ போட்டு கொடுங்க. நம்மளாம் தலைவலிக்குதுன்னா ஒரு நல்ல ஆஸ்பத்திரியா போய் மாத்திரை வாங்கி போட்டு சரி பண்ணுவோம். அவரு நேரா வண்டியை கேரளா கூட்டு ஆயில் மசாஜ் பண்ணுங்க. இயற்கையை விரும்புறாங்க. முழு போதையில வருவான். அஜினோமோட்டோ போடாம ரைஸ் கிண்டி கொடுங்கப்பா. நீ போதையை போட்டே பாது கல்லீரல் காணாம போச்சே. இப்படித்தான் இயற்கை விரும்பிகள் இன்னைக்கு இருக்காங்க. இயந்திரங்களுக்கு உயிர் இல்லைன்னு சொன்னாங்க. முற்றிலும் மறுக்கிறோம். ஏன் தெரியுமா? நம்ம எல்லார் வீட்லயும் அப்பா இருப்பாரு. அப்பா பழைய வண்டி ஒன்று வச்சிருப்பாரு. நம்ம மிதிச்சா 10 மிதி அடிச்சாதான் அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகும். 10 தடவை பிரேக் பிடிச்சாதான் அந்த வண்டி நிற்கும். 10 தடவை ஹாரன் அடிச்சாதான் அந்த வண்டி ஹாரன் எழுப்பும். ஆனால் அப்பா ஓட்டும் போது ஒரே கிக்கரில் ஸ்டார்ட் ஆகும், ஒரே புடியில் பிரேக் நிற்கும், ஒரே அடியில் ஹாரன் அடிக்கும். என்னப்பா நான் ஓட்டினா கேட்க மாட்டேங்குது, நீங்கள் அடித்தா பைக்கு சூப்பராக ஓடுது அப்படிங்கும்போது அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன தெரியுமா? டேய், நீ 24 வருஷமா தாண்டா என் கூட இருக்க, இந்த வண்டி 35 வருஷமா என் கூட இருக்குடா, எனக்கு உணர்வுகளோ இந்த வண்டியோட உணர்வு ஒன்றா இருக்குன்னு சொல்லுவார்னா, வண்டி பல நேரங்களில் நம்மோட உணர்வுகளோட இருக்கக்கூடிய இயந்திரமா இருக்குங்க. இயற்கையாக ஜோசியம் பார்க்க போறதா அக்கா சொல்லி ஆரம்பிச்சாங்க. அவங்க ஜோசியம் பார்க்க போனாங்க. நானும் அப்படித்தான் ஒரு ஜோசியர்கிட்ட போனேன். சார், கடக ராசி, பூச நட்சத்திரம், லாட்ரி அடிக்க போகுது, சொர்க்கத்தில் வாழ போற மாதிரி வாழ போறேன்னு சொன்னா சார். அந்த பேச்சை நம்பி இருந்தேன். சோத்துக்கே இப்போ லாட்ரி அடிக்கிற நிலைமையில வந்து நிற்கிறேன். உங்கள் ஜோசியத்தை பார்த்து எப்படி கிடைக்காம பாருங்க. இதே மாதிரி ஒரு அம்மா சாதத்தை கொடுத்து பார்த்து சொல்லுங்க சாமி, சுக்கிர திசை சூளமேடு பீளமேடு 1ஆம் திசை 3 3 8 ரொம்ப சிரமமாக இருக்குது சாமி. 8ஆம் இடத்துலேருந்து அவன் நாளை கழிச்சு அவன் கிளம்புறான். கொஞ்சம் சொல்லி இன்னைக்கு கிளம்ப சொல்லுங்களேன். உன்னுடைய ராசிக்கு ஒரு தடவை நீ ராமேஸ்வரம் போயிட்டு வாமா. சாதத்தை பிடுங்குச்சு அந்த அம்மா. என் சொந்த ஒரே ராமேஸ்வரம் தான். அது மாதிரி எதாவது ஒன்று சொல்லி குழைப்புடா. நல்லா இருந்த பையில போய் இப்படி. உங்கள் இயற்கை வாழ்க்கை மூட நம்பிக்கையை நோக்கி சொல்ல செய்யும். ஆனால் எங்கள் இயந்திர வாழ்க்கை கைரேகை சரியில்லை என்று கவலைப்படாதே, கையே இல்லாதவனுக்கு கூட வரலாறு இருக்குன்னு சொல்ல அப்துல் கலாம் ஐயாவுடைய வார்த்தைகளை நினைவு செய்யும். சார், அவங்க என்ன சொல்றாங்க? இயந்திர வாழ்க்கையில இயற்கையெல்லாம் மறைஞ்சு போகுது. அதுவாங்க நீங்க நல்லா பாருங்க, காலமெல்லாம் கூட இருக்கக்கூடிய மனைவி கூட சொல் பேச்சு கேட்காது. ஆனா என் போன்ல ஹே சிரி கால் மதுரை முத்து அண்ணன்னா உங்களுக்கு கால் பண்ணும். ஹே சிரி பிளே சாங்னா அது பாட்டு போடும். அலெக்சா என்ன சொன்னாலும் கேட்கும். இப்படி இயந்திரங்கள் இன்னைக்கு மனுஷன் சொல்றதை கேட்கிற அளவுக்கு வந்துருச்சுன்னா இயற்கையை தாண்டி முன்னேறிட்டு இருக்கோம். ஒரு விஷயம் சார், இயற்கையை அழிப்பது இயந்திரங்கள் கிடையாது. இயற்கையில காத்து வீணாக தெரியுது, அதை எரிசக்தியாக மாற்ற முடியும்னு விண்ட் எனர்ஜியை கொண்டு வந்தது எங்களுடைய இயந்திரம். சூரிய சக்தி வீணாப்புல போகுது, அதை சோலார் மூலமா இயற்கை எரிசக்தியா மாற்ற முடியும்னு சோலார் எனர்ஜியை கொண்டு வந்தது நம்முடைய இயந்திரம். இயந்திரங்கள் என்றைக்குமே இயற்கையோடு இணைந்திருந்தால் தான் அது வெற்றியாகவே நாங்கள் பார்க்கப்படும். ஒன்றும் இல்லை சார், இப்போ ஒரு பொண்ணு என்னைக்கு நடுராத்திரி 12 மணிக்கு சுதந்திரமா ஒரு தெருவில் நடந்து போறாளோ அன்னைக்கு தான் உண்மையான சுதந்திரம்னு மகாத்மா காந்தி சொன்னாங்கன்னு நிறைய படிச்சிருப்போம். இன்னைக்கு எங்களுடைய இயந்திரம் காவல் SOS ஆப்னு அந்த நடு வீதியில் நடக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை, அதை டச் பண்ணா போலீஸ் அடுத்த 5 நிமிஷத்தில் அங்க வந்து நிற்கின்ற ஒரு உணர்வை எங்களுடைய இயந்திரம் கொடுத்திருக்கிறேன். உங்கள் இயற்கையால் கொடுக்க முடியுமா? நாங்கள் வந்து உறவுக்காரங்களோட கூகுளை வந்து ரொம்ப நம்புறேன். ஏன் தெரியுமா? சரியா ஒரு விஷயத்த சொன்னா கூட தப்பா புரிஞ்சுக்கிற உறவுக்காரங்களை விட நம்ம தப்பா எழுதுனா கூட கரெக்டா நம்ம என்ன தேடுறோமோ அதை கொண்டு வந்து காட்டக்கூடிய கூகுள் ரொம்ப சிறந்ததானே சார். இன்னைக்கு இயற்கை விவசாயம் விவசாயம்னு பேசுறாங்க. ஒரே ஒரு செய்தியை நான் சொல்றேன். நீங்க விவசாயம் விவசாயம்னு பேசுறீங்களே, விவசாயம் நீங்க பேசுற 3 பேர்ட்ட கேட்கிறேன், ஒரு கட்டு நாத்துக்கு எத்தனை முடின்னு தெரியுமா? சேறு கலக்கிறதுனா என்னன்னு தெரியுமா? பரம்படிக்கிறதுனா என்னன்னு தெரியுமா? வரப்பு வெட்டி அணைக்கிறதுனா என்னன்னு தெரியுமா? விவசாய குடும்பத்தில் வந்து பேசுறேன். நான் வழக்கறிஞர்னு நீங்க அறிமுகப்படுத்துறீங்க, அது எனக்கு பெருமை இல்லை. நான் படித்த படிப்புகள் எனக்கு பெருமை இல்லை. இந்த மேடைகள் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் பெருமை இல்லை. எதற்கு முன்பாக தெரியுமா? நான் ஒரு விவசாய வீட்டு பிள்ளை என்ற அந்த பெருமைக்கு முன்பாக இது எதுவுமே இல்லைன்னு சொன்னா. இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் குறையுதுன்னு சொல்றீங்க. ஒரு நாள் வேலை 500 ரூபா ஒரு விவசாய கூலின்னு சொன்னா 500 ரூபா இல்லைங்க, 15% கூட 650 ரூபாயை கூட நாங்கள் தர ஆரம்பிக்கிறோம். ஆனால் வேலைக்கு இன்னைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறது தான் பெரிய பிரச்சனை விவசாயத்தில். அதை
களையிறதுக்காக தான் டிராக்டர்னு பலவிதமான பொருட்களை கொண்டு வரோம். அதுவும் இல்லை சார், இன்னைக்கு எல்லாரும் விவசாயி ஆக முடியும், நிலம் இருக்கவனும் ஆக முடியும், நிலம் இல்லாதவனும் ஆக முடியும். ஏன் தெரியுமா? ஒரு காலத்தில் நிலம் இருந்தால் விவசாயம் பண்ண முடியும். ஆனால் இன்னைக்கு வீடு கட்டி வீட்டு மேலே மொட்டை மாடியில் கூட மாடி தோட்டம்னு வச்சு ஒரு விவசாயியை உணர வைக்க முடியும்னா எங்கள் இயந்திரத்தால் முடியாது, உங்கள் இயற்கையால் முடியாது சார். அரசு அதிகாரிகள் அதிகாரத்தில் இருக்கவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை இறுக்கி பிடிக்க தான் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் நான் ஒரு மக்கள் சேவகன்னு சொல்ல வச்சது எது தெரியுமா சார்? இன்னைக்கு எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கு சார், எதுனாலும் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டுறாங்க சார். நம்ம நேர்மையாக இருந்துட்டா நமக்கு எதுக்கு சார் வம்புன்னு அந்த ஃபோனை பார்த்து லஞ்சம் வாங்குற அதிகாரி கூட திருந்தி இன்னைக்கு வாழ்றான்னு சொன்னா இயந்திரம் ஒரு மனிதனையே திருத்தி நிற்குதுல்ல சார். இப்போ வயநாடு பற்றி நல்லா சொன்னாங்க, இயற்கை சீற்றத்தால் வந்துச்சுன்னு. ஒரு சம்பவம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பாட்டி நிலச்சரிவிலிருந்து தப்பிச்சு தன்னுடைய பேத்தியோட அந்த தேயிலை தோட்டத்துக்குள்ள ஓடுறாங்க. அங்கே ஒரு 3 காட்டு யானை முகாம் போட்டு நிற்கிது. அந்த யானையை பார்த்து இந்த பாட்டி கையெடுத்து கும்பிடுறாங்க. நானே உயிர் பொழைச்சி வந்திருக்கேன், என்னை எதுவும் செஞ்சிடாதன்னு சொல்லி அந்த யானைகிட்ட மன்றாடி கெஞ்சி கேட்குறாங்க. அதில் ஒரு பெண் யானை கண்ணில் தண்ணி வழியுது. நடந்த செய்தி. அந்த பாட்டி அந்த பெண் யானையோட காலுக்கு அடியில் போய் உட்கார்றாங்க. விடிய விடிய மழை பெய்தது, நிலச்சரிவு ஏற்பட்டது. ஆனால் அந்த யானை இந்த பாட்டிக்கும் பேத்திக்கும் ஒரு அரணாக நின்றது. அது மட்டும் இல்லை சார், காலையில் மீட்பு படையினர் வந்து அந்த பாட்டியையும் பேத்தியையும் கூட்டிட்டு போகிற வரைக்கும் அந்த யானை அவங்கள பத்திரமா பார்த்துக்கிச்சுன்னு சொன்னால் இயற்கை செய்ததை அதோடு நின்று விட்டது. ஆனால் இயந்திரம் என்ன செஞ்சது தெரியுமா? இந்த பாட்டியையும் பேத்தியையும் போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, பேட்டி கேட்குறாங்க. இந்த சம்பவத்தை, நெகிழ்ச்சியான சம்பவத்தை சொல்லி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இயற்கை ஆர்வலர்களை இயற்கை இன்னும் மனிதர்களை கைவிடாமல் நேசிக்கிறதுன்னு கொண்டு போய் சேர்க்கிறது எங்களுடைய இயந்திரம் என்ற ஊடகமாக இருக்கிறது நண்பர்களே. நம்ம திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஜவ்வாது மலைன்ற ஒரு மலை கிராமத்தில் ஒரு ஸ்ரீபதின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், இளம் வயது பெண், நீதிபதி தேர்வு எழுதுறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. கர்ப்பிணியா இருக்காங்க, நிறைய மாத கர்ப்பிணியா இருக்காங்க. குழந்தை பிறந்த 2 நாளில் அவங்களுக்கு பரீட்சை வருது. இயற்கையோடு இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன சொல்றாங்க? பச்சை உடம்புக்காரி, வெளியே போகக்கூடாது, அடுத்த பரீட்சையில் எழுதிக்கலான்னு சொல்றாங்க. ஆனால் இயந்திரத்தோட வேலை பார்த்த அவருடைய கணவன் ஒரு ஓட்டுநர் ₹1,00,000 ஒரு வண்டியை சரி செஞ்சு அந்த பச்சை உடம்புக்கார பொண்ணை வண்டியில் ஏற்றி சென்னைக்கு கொண்டு போய் பரீட்சையை எழுத வச்சு தன்னுடைய சொந்த ஊருக்கு கொண்டாந்து நிப்பாட்டி இன்னைக்கு இளம் வயதில் ஒரு பழங்குடியினத்தில் இருந்து ஒரு நீதிபதி உருவாக காரணமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது இயந்திரம் செஞ்ச சாதனை தானே. 10 பிள்ளைங்க போத்தாங்க, இன்னைக்கு ஒரு பிள்ளைய போக்குறதுக்கு 10 ஆஸ்பத்திரி போறாங்கன்னு நீங்க சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். 10 பிள்ளைய ஒரு ஊர்ல கட்டி கொடுப்பாங்க, 9 பிள்ளைக்கு குழந்தை பிறக்கும், ஒரு பொண்ணுக்கு பிறக்காது. இந்த ஊரே சேர்ந்து அந்த ஒரு பிள்ளைய மலடின்னு பேர் வச்சிரும். இந்த 9 பேர் நல்லா இருக்கக்கூடிய பெருமை இந்த ஒரு பிள்ளை மலடின்னு போயிடும். இன்னைக்கு மலடி என்ற ஒரு வார்த்தை இந்த சமூகத்திலிருந்து அகற்றப்பட்டதுன்னு சொன்னால் அது இயந்திரத்துடைய சாதனை தானே சார். ஹிட்லர் கையிலையும் துப்பாக்கி கிடைச்சது, வாஞ்சிநாதன் கையிலையும் துப்பாக்கி கிடைச்சது. ஹிட்லர் கையில் கிடைத்த துப்பாக்கி ஒரு இனத்தை அழித்தது, வாஞ்சிநாதன் கையில் கிடைத்த துப்பாக்கி ஒரு இனத்தையே காத்தது என்று சொன்னால் இயந்திரங்கள் மேல பழுது கிடையாது. அதை யாரு பயன்படுத்துறாங்களோ அவங்க மேலதான் இருக்குன்னு சொன்னால் தமிழர்களுக்கும் இயந்திரத்துக்குமான ஒற்றுமை என்பது இன்னைக்கு நேற்று கிடையாது. அது சங்க காலத்திலிருந்தே வருது. வளவன் ஏவா வான ஊர்தின்னு சங்க இலக்கியத்தில் சொன்னாங்களே, புலப்பத்து போய் சொன்னாங்களா? அது ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ் சார். அணுவை துளைத்து கடலை போயிட்டின்னு ஔவையார் பேசுனாங்க, நேரம் இல்லாமல் எழுதுறாங்களா? அது நியூக்ளியர் சயின்ஸ் சார். சேம செப்புன்னு சுடுதண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு குடுவையை சொல்றாங்க, இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்க் அன்னைக்கே யூஸ் பண்ணான்னு சொல்றான். அது எதுக்கு? தெர்மோ எனர்ஜி. இப்படி காலம் காலமாக தமிழர்களோடு இணைந்து வரக்கூடிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் என்னாலும் வாழ்க்கைக்கு நிம்மதியை தருவதுதான் என்று சொல்லி பேச வாய்ப்பு கொடுத்த அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் தான் ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கேன். ஏன்னா இவங்க பேசும்போதும் அப்படியா இயற்கை கரெக்டாக இருக்கே அப்படின்னு, இப்போ இயந்திரம் பேசும்போதும் அப்படி இருக்கு. அதனால் என்ன செய்யலாம்னா பார்த்துக்குறோம், அக்டோபர் மாதம் இதுக்கு தீர்ப்பு சொல்லுவோம். நீங்கள் எல்லாம் போயிட்டு வாங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லணும்னு நம்ம சொல்ல முடியாது. பேச்சாளர்களும் யாரும் பொய்ப்பித்திராமல் எல்லாமே நல்ல மெய்யான வார்த்தைகளை சொல்லி நிரம்ப தேடலோடு வந்திருக்காங்க. மித்த பட்டிமன்றம் மாதிரி ரெகுலரான விஷயம் வழக்கம் போல் சொல்கிற விஷயம் இல்லாமல் 4 மணிக்கு போனாலும் என் பொண்டாட்டி காத்துக்கிட்டே இருப்பா, ஏன்னா நான் போய் தான் சமைக்கணும். அந்த ஜோக்கு இல்லாட்டி அது பட்டிமன்றம் சரியாக இருக்கும்.
அவரவர்கள் கொடுக்கப்பட்ட வேலையை இந்த இளம் வயதில் சிறப்பாக செய்திருக்கிறார் ஆசிரியர். உங்கள் ஒரு பக்கம் எல்லாரையும் கணிச்சிடலாம் சார். கடைசியாக கரி பாலகிருஷ்ணன், தம்பி அருண் ஐயா அவர்கள். ஐயா தொடங்கும் போதே உங்களுக்கு ஒரே எல்லாமே செல்ஃபோன் சொல்லிட்டு அதிலே நீங்கள் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு வரீங்களே சொல்கிறார் பார்த்தீங்களா. கணிச்சுப்பலாம் சார். ஒருத்தன் நம்ம மேலே அன்பாக இருக்கான்றது எப்படின்னா கை கொடுக்குற வச்சே கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் இயற்கையில் பண்ணு கை கொடுக்குற வச்சு லேசாக பிடிச்சி தொட்டும் தொடாமல் இருந்தானா நம்மளை ரொம்ப விரும்பலைன்னு அர்த்தம். இப்படி பிடிப்பான் பார்த்தி பிடிச்சி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கானா நம்மளை ரொம்ப நேசிக்கிறான். அதில் கூட சொல்லலாம். சில வீட்டுக்கு போயிருப்பாங்க, நம்ம கிளம்புனோன்னே அடி வாசல் வரைக்கும் வந்து நிற்பாங்க. அன்பு சார் அன்பு. சிலர் வெளியே கார் பார்க்கிங்கில் கார் எடுத்துகிட்டு போக டூ வீலர் எடுத்துகிட்டு போட்டு வெளியே வந்து நிற்பாங்க. அவன் இன்னும் கூடுதல் தெரியுமா, பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் ஏற்றி விட்டுட்டு வருவான். இந்த அணுகுமுறை வச்சே நம்ம மேலே ஒருத்தர் அன்பாக இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இதை இப்படியும் கணிக்கலாம். ஏன்னா அவ்வளோ பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து ஏற்றி விட்டு போகிற, திடீர்னு பஸ்ஸும் கிடைக்கல வீட்டுக்கு வந்துடுவான் மாப்பிள்ள. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அவன் பாட்டுக்கு 2-3 நாளைக்கு நம்ம அரிசியை வாங்கி செலவழிக்க முடியுமா? இது ஒரு டைப் இருக்குது. இன்னொருத்தல வாசல் வரைக்கும் வந்து அவன் கிளம்ப தட்டிக்கும் நின்றுக்கிட்டே இருந்தான். இவன் ரொம்ப உச்ச குளித்துட்டேன். இந்த மாதிரி பாயிண்ட் கேட்டிருப்பேன் போல. ரொம்ப அன்பாக இருக்கவள வாசல் வரைக்கும் வந்து நிற்கிற, உள்ளே வந்த அப்படி ஒய்ஃபு கேட்குது, எதுக்கு அவன் வாசல் வரைக்கும் அவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, சும்மா செருப்பு கிருப்பை போட்டு போயிடுவான். எல்லாமே நீங்கள் இப்படி ஒரு கோணத்தில் பார்த்தா நல்லது மாதிரி தெரியும். இந்த தலைப்பு அப்படித்தான். நீங்கள் இயற்கைன்னு பார்த்தா இயற்கையாக தெரியும். ஒரு பையனை போய் கேட்டான் ஒரு முனிவர்கிட்ட, சாமி இந்த வாழ்க்கை நல்லதா கெட்டதா? அந்த பூனைக்குட்டியை பார்த்துட்டு கிளம்புடான்ட்டார். அவனுக்கு குபுன்னு வேர்த்துச்சு. என்ன சாமி பெரிய விஞ்ஞானி உங்களெல்லாம் வந்து எல்லாரும் காலில் விழுந்து. அந்த பூனை தன் குட்டியும் வாயால் தான் கவுது, எலியையும் தன் வாயால் தான் கவுது. எலி மட்டும் செத்துருது, பூனை சாகுதா பார்த்தியா? அது மாதிரி தான்ப்பா, நீ நல்லதா நினைச்சேன்னா அந்த உலகம் நல்லது, நீ கெட்டதா நினைச்சேன்னா. கைபேசிலாம் பேசும்போது இன்னைக்கு நியூஸ் பார்த்தீங்களா, ஒருத்தன் ஒரு சின்ன குழந்தைய, பச்சிலம் குழந்தைய 5 வயசு 6 வயசு குழந்தை ரீல்ஸ் எடுப்போம்னு சொல்லி பாலியல் துன்புறுத்தல். நீங்கள் சொல்கிறீங்க எல்லாமே நல்லதெல்லாம் ஆர்டர் பண்ணுறோம்னு சொல்லி. ஒரு கல்லூரியில் போதை வஸ்துக்களை மொபைலில் வாட்ஸ்அப் குரூப் வச்சு அதில் பரிமாறி அதில் சேல்ஸ் பண்ணுறேன் சார். ஒரு ரொம்ப நெருக்கடியான நம்மளுக்கெல்லாம் கவலைக்கிடமான இடம் என்ன தெரியுமா? இந்த 4 ஆண்டுகளில் மட்டும், இன்னும் சொல்லப்போனால் 2 வருஷத்தில் மட்டும் 4500 கோடி மதிப்புள்ள போதை வஸ்துக்கள் தமிழ்நாட்டு இளைஞரிடம் தொற்று விட்டுறது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கைபேசி. நான் ஒரு கிராமத்தில் பட்டிமன்றத்துக்கு போயிருக்கேன். அந்த தலைவர் என்கிட்ட வந்து சொல்கிறார், சின்ன கிராமம் இந்த அருப்புக்கோட்டை பக்கத்தில், சொல்கிறார் மேடையில் வந்து சொல்லும்போது அப்படி இதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என்ன சார், எங்கள் ஊர் பசங்கள்லாம் இந்த போதை ஊசி பயன்படுத்துகிறாங்க சார். கடுமையான கிராமம், மின்சார வசதி வந்ததே பக்கத்தில். அப்படின்னா எந்த அளவுக்கு இருப்பார். இன்னொரு போலீஸ்காரர் சொல்கிறார், ஹோட்டலில் இந்த ஓயோ ஏதோ ஒரு ஹோட்டலில் காலி பண்ணிட்டு போகிறாங்க சார் 5 பசங்க, அந்த ஊசியாக கிடக்கு சார். நம்ம தப்பிச்சிட்டோம் எல்லாரும். நம்மெல்லாம் கைபேசி இல்லாமல் பட்டன் போடலாம், நம்ம தப்பிச்சிட்டோம். நம்ம தலைமுறையில் நினச்சி பெரும் கவலை இருக்குது சார். 4000 கோடி இது சேல்ஸ் ஆகிருக்குன்னா அது எத்தனை ஆயிரம் கோடி இளைஞர்கிட்ட போகும். அந்த காவல்துறை அதிகாரி ஒரு அதிர்ச்சியான தகவலை சொன்னார். சார் இப்படி இருக்கிறா நீங்கள் அடிக்க முடியாது சார். ஜட்ஜு கேட்குற முதல் கேள்வி, உங்களை போலீஸுக்காரில் அடித்தாங்களான்னு கேட்குறாங்க. அப்போ எப்படி சார், அடிக்கவே கூடாது, எப்படி போலீஸ்? இந்த டீச்சர்களுக்கு அதே பொறுப்பு தான். பிடி வாத்தியார் அடிச்சிட்டாருன்னு சொல்லி மெசேஜ் போடுறேன் சார். வட சென்னையில் ஒருத்தன் எங்கள் பிடி வாத்தியார் அடிச்சிட்டு 7 பேரை கூட்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே அந்த பிடி வாத்தியார் அடிச்சுட்டு போகிறா சார் அவங்க அப்பா. அந்த கைபேசி நல்லதுக்கும் சொல்கிறீங்க, கெட்டதுக்கு இருக்குன்றக்கா சொல்கிறேன். எல்லா விஷயத்துக்கும் நிறையா தவறுகள், எந்த அளவுக்கு 70% நன்மைகள் நடந்தால் கூட 30% தீமைகள் அந்த கைபேசியில் இருக்குது. நம்மாழ்வார் சொல்கிறார், உலகத்திலே 2 நீர் தான் சிறந்த நீர். உன் வாயில் சுரக்கக்கூடிய உமிழ் நீரும் உன் கண்ணில் வரக்கூடிய கண்ணீரும் தான் சிறந்தது அப்படின்றார். இந்த உமிழ் நீர் வந்து எல்லா புண்ணையும் ஆற்றக்கூடியது, ஆத்திரமா. அப்போ தான் நானாக யோசிச்சு பார்த்தேன், இந்த நாய்க்குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா புண்ணு வந்துச்சுன்னா அதுவே நக்கிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, ஆறிடும். அது எங்கேயாவது ஜிஹெச்சுக்கு போயிருக்கா, ஒரு ஆட்டுக்குட்டி போயிருக்கா, அதுக்குள்ளே பூனை தண்ணி சுத்தப்படுத்தி நாக்கிலே சொன்னார். ஆச்சரியமாக இருந்துச்சு. உமிழ் நீரும் கண்ணீரில் விடக்கூட கண்ணீருக்கும் எந்த புண்ணையும் காயத்தையும் குணமாக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதுதான் நம்மளாம் அந்த உமிழோடு சாப்பிட்ற உணவெல்லாம் போயிடுச்சு. ஊறுகாயை பார்த்துட்டு எச்சி வரும். எச்சிலோடு சாப்பிடும்போது இன்சுலின் சுரக்கும், யாருக்கும் சுகர் வந்ததில்லைன்னு சொல்லி விவசாய விஞ்ஞானி நம்மாழ்வார் சொல்கிறார். சார் இங்கிலீஷ் மருத்துவத்தில் பைல்ஸுக்கு மருத்துவம் இல்லைன்றாங்க, இந்த மூல நோய்க்கு மருத்துவம் இல்லைன்றாங்க. என்ன காரணம் தெரியுமா? அது அதான் அதிகபட்சம் எதனால் வருது தெரியுமா? புரோட்டா சாப்பிட்றது.
எத்தனை பேர் அதிகமாக புரோட்டா விரும்பி சாப்பிட்றீங்களோ வருது. அவர் ஒரு விஞ்ஞானி, தமிழ் தெரிஞ்சவர், ஒரு விவசாயி, இயற்கையை தெரிஞ்சவர் சொன்னதுனால நம்மளுக்கு இவ்வளோ விஷயம் புரியுது. இல்லாட்டி என்ன ஆகும்? இப்போ பாருங்கள், அமெரிக்காவில் ஒருத்தர் இங்கே வந்துட்டு வேலையை விட்டுட்டு வந்து அண்ணன் சீமானவர்கள் பேச்சை கேட்டு மண்கலயம் செய்து இங்கேருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க சார். வெளிநாட்டில் அதை வந்து பொக்கிஷமாக வியாபாரம் பார்க்குறாங்க சார். இன்றைக்கி பெரிய விஷயமா இருக்குது. வேப்ப மரத்தை வெட்டி போட்டோம், அவன் நீம்னு சொல்லி சோப்பு அமெரிக்காவில் $15. பிரமிப்பாக இருக்குது. நம்ம எதெல்லாம் வேணாம்னு கழிச்சோமோ அதை பூரா கமர்ஷியல் ஆக்கி பெரிய கோடீஸ்வர நாடாக வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம இன்னமும் அவசர குணமாக இருக்கும், இது இருக்காது, அப்படி போயிடும் இப்படி போயிடுச்சு, ஏதாவது வார்த்தைகளை சொல்லி சொல்லி பின்னோக்கியே வந்துக்கிட்டு இருக்கேன் சார். பார்த்தீங்களா? நடந்தாங்களா என்றைக்காவது வாக்கிங் போகிற குரூப் ஒரு காலத்தில் இருந்தாங்களா? வயலுக்கு போகிற 4 கிலோமீட்டர், அதுதான் வாக்கிங். நானும் வாக்கிங் போகணும்னு சொல்லி அன்றைக்கி எங்கள் தெருவில் போகிறேன். நான் சார் சுகரா அப்படின்னு ஒருத்தேன். இல்லைண்ணே சும்மா நடந்தால் நல்லதுன்னாங்க. போய் சொல்லலாம், இங்கே கண்ணு உள்ளே போயிருக்கு, சுகர் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு. இல்லை சார் சுகர் இல்லை சார். அடுத்த முறை போகும்போது அவன் நம்ப மாட்டேன்னு சர்டிஃபிகேட்டோடய போனேன். என்ன சார் சுகரா அப்படின்னு? இந்த வர்றா அப்படி. அதெல்லாம் லேப்பில் சரியாக எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். உங்களுக்கெல்லாம் 370 இருக்கும், இந்த மூக்கு பிறண்டிருக்கல அப்படின்ட்டான். அவன் பெரிய விஞ்ஞானி மாதிரி அவனே ஒன்று சொல்கிறான் சார், இது வசப்படாதுன்னு சொல்லி. என்ன அவனுக்கு ஆசைன்னா எனக்கும் சுகர் இருக்கணும். இந்த தெருவில் உணவை நம்மளை தினமும் நோகடிச்சுக்கிட்டே இருக்கேன், தன்னம்பிக்கை இலக்குன்னு சொல்லி வேறு தெருவில் வாக்கிங் போனேன். சர்ன்னு ஒரு டூலர், உட்காருங்க உட்காருங்க சார் வந்து வீட்டில் இறக்கி விட்டு போயிட்டேன். நடந்து போய்க்கிருக்கீங்க இவ்வளோ பெரிய மனுஷன்? இல்லை போனது வாக்கிங்டாப்ல நடந்து போவீங்களா? வாக்கிங்னாலே நடந்து போகிறதானே சார்? எப்படி போயிடுச்சு பார்த்தீங்களா? அதான் சார், அதான் நம்மால் வர பேசுன சொல்கிறோம். இவங்க நல்ல விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க சார், நம்ம தான் மறந்துட்டோம். நல்ல மனுஷங்க திடீர்னு இப்படி போயிட்டார். அதுக்கு என்ன காரணம்னா இயற்கையோடு இணையாதனால சார். பாருங்களா, பெருமையாக சொல்கிறோம். இத்தனை மருத்துவமனை இருக்குன்னு தொடக்கத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா? மருத்துவமனை பெருமையாக நினைக்கிறீங்க ஒழிய நோயில் கூடிருச்சுன்னு யாராவது கண்ணாசன் ஒரு மெடிக்கலை பார்த்துட்டு சொன்னாராம், டே அப்பா இத்தனை மருந்துகளான்னு அவர் சொல்லலை, இத்தனை நோய்களா அப்படின்ட்டுருக்காரு. அப்படிலாம் பார்த்துக்கு. ஏன்னா டாக்டர் போகிற தப்பு இல்லை, யார் டாக்டர் இருந்தாலும் தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஒருத்தரம் டாக்டர் போய் உட்காந்தனே டாக்டர் சொல்கிறார், மெதுவாக கையை தூக்குங்க. அப்படியே தூக்குனேன், அப்படியே ஸ்லோவாக இறக்குங்க, காலை நீட்டுங்க சார், இடிக்குது உள்ள மடக்குங்க, சட்டையை கழுத்துங்க, முதுகை காட்டுங்க, நாக்கு நீட்டுங்க, பல்ல விளக்குங்க, வாயை மூடுங்க, மூக்கை காட்டுங்க, முடியை வெட்டுங்க. சில மூக்கு முடிக்கும் டை அடிச்சிருப்பேன், அது நம்ம தேவையில்லை, அடுத்து பேசிக்கிறோம். எல்லாம் முடிச்சுட்டு 40 நிமிஷம் கழித்து பக்கத்தில் வந்து டாக்டர் கேட்குறாரு, என்ன செய்யுது அப்படின்ட்டு. அவங்க என் பொண்ணுக்கு சடங்கு பத்திரிக்கை கொண்டு வந்தேன் சார். அருண் என்ன சொன்னார், எல்லாருக்கும் வழிகாட்டுறது மேப்பு அப்படின்னாரு. கரெக்ட், சந்தோஷம் தான். நிறையா பேர் நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் பாருங்கள், ஒன்று மரத்தில் ஏறின மணிக்கு ஒரு கார் நிற்கிது, தண்ணிக்குள்ளே ஒரு கார் நிற்கிது, அங்கே தான் போய் எண்டு பாயிண்ட் முடியுது, டன் அப்படின்னு நீச்சல் அடிச்சு கிடைக்கும். ஏதாவது ஒரு ஒக்கு எழுத்து மேப் சார். அதுக்கு வந்து அவங்க சொன்ன மாதிரி அறிவு கிடையாது, அறிவு இருக்குமே ஒழிய அன்பு இருக்காது, நேர்த்தி இருக்காது. அது ஒரு ஒரு போக்கில் இருக்குது. சார்ஜ் போச்சுன்னா மொத்தமாக எதுவுமே இருக்காது. ஒருத்தர் இப்படி தான், கீப் லெஃப்ட், இமிடியட்லி ரைட், 20 மீட்டர்ஸ் பாஸ்ட், ஸ்லோ ஃபார்வர்டு, எல்லாம் போய் 11 மணி சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, சுடுகாட்டில் உட்காந்துருக்கேன். அவன்கிட்ட போய் அட்ரஸ் கேட்க முடியாது, வேறுங்க இந்த அட்ரஸ் மட்டும் சொல்லியிருக்க அப்படின்னு நான் கேட்க முடியும். அதனால் என்னதான் நீங்கள் பெருசான கண்டுபிடிப்பில் வந்தால் கூட செயற்கை தான் சார், இயற்கை தான். உடனே நீங்கள் இதை சொல்கிறதுக்கு நீ முதலேருந்து வந்தாங்க. எல்லாமே பேசுகிற முறையை மாறிச்சு பார்த்தீங்களா? அவங்க சொன்னாங்க பாருங்க, 10 குழந்தைய பெற்றெடுத்தாங்க, வரவா செலவான்வாங்க, ஆம்பளை பேனா பொம்பளை பிள்ளை. இன்றைக்கி என்ன ஆச்சு தெரியுமா? உங்கள் நவீனத்தில் அந்த பேச்சு வழக்கே மாற்றிட்டான். என்ன டவுன்லோட் ஆயிடுச்சா? குழந்தை பிறகு சொல்கிறேன் சார், இல்லைங்க எப்படி அப்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு, இவன் அங்கங்கே பப்பர் ஆகுது, என்னாச்சு நம்மளுக்கு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதே போல் மாட்டு வண்டியில் போகிறேன், மாட்டு வண்டியில் வந்திருக்க வேண்டியானான்னு சொல்லி ஆரம்பித்தார். நீங்கள் இயற்கைன்னு பேசுகிறீங்களே, மாட்டு வண்டியில் வர வேண்டியானா? அங்கே ஒரு தகவல் இருக்குது, மாட்டு வண்டியில் காலங்காலமாக 300 வருஷம் 400 வருஷம் நம்ம ஆள் போந்தட்டிக்கும் ஒரு விபத்தும் நடந்ததில்லை. இதுதான் முக்கியமான விஷயம். எங்கேயாவது மாட்டு வண்டியில் சென்று குடும்பத்தோட பழின்னு பார்த்துருக்கீங்களா? விஞ்ஞானம் வளர்ந்த பின்னாடி தான் ஒரு நியூஸ் பேப்பரில் 10 பக்கத்தில் 8 பக்கத்தில் என்னஞ்ச 40 விபத்துகளை பார்க்குறப்ப புதிய கண்டுபிடிப்பில் வந்தப்போ சார். இன்னைக்கு நட்சத்திர ஹோட்டல்களில் கேப்பக்குள் வச்சுருக்காங்க. இதைத்தான் நம்ம அப்போ குடிக்க சொன்னோம். ஆனால் அவை நவீனப்படுத்தி கொடுத்தோன்னா அதை குடிச்சிட்டு எவ்வளோ 850 ரூபா இவ்வளோ கோப்பையில்.
அதானே சார் குடிச்சிட்டு அவன் அலங்காலில் பாருங்கள் ஜல்லிக்கட்டு சமயநூலில் எல்லாரும் முதுகுலையும் 15 தழும்புரிச்சு மாட்டோட சண்டை ஓரளவுக்கு அவனுக்கு இயற்கை இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்களா, அதான் ஒரு கவிஞர் எழுதியிருந்தார், இன்றைய இளைஞர்கள் முதலிரவிலே முதுமை அடைந்து விடுகிறார்கள். ஆர்லிஸ் பாட்டில் திறக்கமில்ல சார், ஒருத்தன் சத்துக்கு தான் வாங்கிட்டு வந்தோம், அதவே திறக்கமில்ல, வளையிறான். கூப்பிட்டு யாராவது தெரிஞ்ச ஆம்பளை தான் வந்து திறந்து விடுங்க அப்படி. நெல் போடுறோம், அடிப்பகுதி காட்டுக்கு, நடுப்பகுதி மாட்டுக்கு, முனிப்பகுதி வீட்டுக்கு. நம்மால் வரதான் சொல்கிறார், என்னது அடிப்பகுதி அப்படி பாதி அறுத்துட்டு நெல்கரை விட்டுட்டு வரும் காட்டுக்கு. இந்த நடுவில் இருக்கிற கூலம் வைக்கல்னு சொல்கிறத மாட்டுக்கு போடும். ஆனால் இயற்கை பார்த்தீங்களா, மாட்டுக்கு நீங்கள் தேவையில் போடுற கூலத்தை சாப்பிட்டுட்டு வைக்கலை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு தேவையான பாலை கொடுத்துக்கு பார்த்தீங்களா, இதான் செய்ய. எந்திரத்தில் அறிவு இருக்கும், அன்பு இருக்காது. எத்தனை ஒரு நல்ல தகவலை ஒரு ஆளுக்கு பரப்புற பரவாயில்ல சார், கெட்ட தகவலை ஒரு ஆளுக்கு பரப்பும் போது அதுக்கு மிஷினுக்கு தெரியாது இவன் நல்லவனா கெட்டவனாச்சு. பார்த்தீங்களா, அன்பு வேற அறிவு வேற, இந்த இடத்துல அதான் காமிக்குது. இயற்கையோடு இணைந்தோம்னா நிம்மதியான வாழ்க்கை, நீடித்த வாழ்க்கை, மனநிறைவான வாழ்க்கை. இயற்கை வாழ்ந்தவர்கள் ஏழைகளாகத்தான் முன்னோர்கள் இருந்தார்கள். ஆனால் ஆரோக்கியமாக இருந்தார்கள், நிம்மதியாக இருந்தார்கள், சொர்க்கத்தில் இருந்தார்கள். இன்றைக்கி எல்லாரும் பணக்காரர் இருக்கோம், அத்தனை பேர் நரகத்தில் வாழ்கிறோம். எல்லாத்துக்கும் மிஷின், 2 வாஷிங் மிஷின், 2 கட்டில் எல்லாம் 2 வாங்கி போட்டு ஊர் பார்க்கட்டும் பெருமைக்காக இவன் இடம் இல்லாமல் தெருவில் படுத்துக்கிறோம். சார், நம்ம மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் நம் வருமானம் போதும். உங்கள் வருமானத்தில் தாமே மகிழ்ச்சி உருவாக்கும் என்றால் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அடுத்தவனை மாதிரி வாழ நினச்சிங்கன்னா மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை சார். அதனால் மகிழ்ச்சியாக மனநிறைவாக வாழ என்றால் முன்னோர்கள் விட்டு போனால் அழகழகான அந்த இயற்கை விஷயங்களை கடைபிடித்தால் உங்களுக்கு நீடித்த வாழ்க்கை. நம்ம தாத்தா பாட்டி மாதிரி 90 வயசு 95 வயசு 110 வயசுன்ற அந்த பெருமையை சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் இயற்கையோடு வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி ராட்சி தொலைக்காட்சி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்லி இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் என்று கூறி தர்மையான வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.